அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு இனிமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து நமது பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் ரஞ்சதயாளன் அவர்கள் இன்று உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லும் முகமாக வந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நேரம் இருந்தால் கேள்வி பதில் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை வழிநடத்துவதற்காக அருந்ததி ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர் அவர்கள் வருகிறார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. தினமும் நாம் தியானம் செய்வதன் மூலம் நாம் பல நன்மைகளை அடையக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நாம் ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது. எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் வலிமையை இழவாது நாங்கள் வலிமை உடையவர்களாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு நாம் தொடர்ந்து தியானத்தை செய்து கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நாம் தியானம் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் சம்மணங்கால் போட்டு இருக்கலாம். நாற்காலியில் இருப்பவர்கள் நிமிர்ந்த நிலையில் இருந்து கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மிருதுவாக மூட வேண்டும். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழட்டி வைத்து கண்களை மூடுங்கள். உங்கள் உடலில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நமது மூச்சுக்கே நாம் வர வேண்டும். அவ்வாறு வரும்போது ஒரு நிலையில் எண்ணமற்ற நிலை எங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது நாம் நமது சுவாசத்தை கவனித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு உச்சந்தலையின் ஊடாக பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலை பெறக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். எனவே இப்படிப்பட்ட எளிமையான நிகழ்ச்சியில் நமது உடலில் நடப்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு அரை மணித்தியாலமாவது தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் நாம் 25 நிமிடங்கள் தியானத்தில் அமருவோம். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாது அமர்ந்திருங்கள். உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் அமர்ந்திருங்கள். நன்றி. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி மற்றும் தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம் பொங்கட்டும், ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை அருந்ததி ஸ்ரீகாந்தராஜ மாஸ்டர் அவர்கள் வழி நடத்தினார்கள்.
அதற்கு உதவியாக சிவாமோகன் இந்த ஃப்ளையர்ஸையும் போட்டிருந்தார்கள். நான் மியூசிக்கை வழங்கியிருந்தேன். மற்றும் லிவர்பூலிலிருந்து தர்ஷினி உதயராஜா அவர்கள் நாங்கள் எங்கள் தளத்தில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் நடக்கும் நிகழ்ச்சிகள் செட் பாக்ஸில் ஒவ்வொரு நாளும் 3 வேளை வந்து போடுகிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மற்றும் இந்த பலரும் பலவிதமான உதவிகளை செய்து வருகிற எல்லோருக்கும் பெயர்கள் சொல்லாவிட்டாலும் எல்லோருக்கும் என்னுடைய ரெக்கார்டிங் நன்றியை அந்த ரெக்கார்டிங் பவானி ரெக்கார்டிங்கை செய்து கொண்டிருப்பவர் பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் அவர்கள். அவரும் ஒழுங்காக இந்த தளத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றி உரித்தாகுக. மற்றும் இன்றைய பேச்சாளர் பற்றி நாங்கள் சிறு அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். டாக்டர் ரஞ்சதயாளன் அவர்கள். இவரை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பல முறை வந்து இந்த தளத்தில் பேசியிருக்கிறார். வெரி வெரி பாப்புலர் டாக்டர். இந்த தளத்துக்கு வந்து அருமையான நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். இவர் தன்னுடைய எம்பிபிஎஸ் படிப்பை பெரிடேனியா யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காவில் இஸ்லோன் என்று சொல்லப்படுகிறது. யூனிவர்சிட்டி இஸ்லோனில் படித்தார். இந்த எம்டி கொலம்பு யூனிவர்சிட்டியிலும், எம்ஃபில் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், எஃப்ஆர்சிபி குவாலிஃபிகேஷன் லண்டன்லையும் எடின்பரோவும் எடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்டாக ஈஸ்ட் லண்டன் என்ஹெச்எஸ்ஸுக்காக வேலை செய்து கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்லாமல் சர்க்கிள் ஹெல்த் பிரைவேட் குரூப்பிலேயும் வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். இவர் பல கட்டுரைகளை பிஎம்ஜே மேகசினில் எழுதியுள்ளார்கள். நாங்கள் அவர் செய்யும் சேவை மிகவும் அளப்பெரியது. இப்பொழுது நான் அவரை நேரம் கருதி அவர் இந்த தளத்தை அவரிடம் கொடுக்கின்றேன். நன்றி ஐயா. இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. மிக்க நன்றி எனக்கு இந்த தளத்தில் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு. அத்துடன் இந்த தளத்தில் விளக்கம் அளிக்கிறதுக்காக வேண்டிய தேவையான கேள்விகளை அனுப்பியதற்கும் மிக்க நன்றி. நீங்கள் அனுப்பிய அத்தனை கேள்விகளுக்கும் இத்தளத்தில் நான் விடை அளிக்க முயல்கிறேன். கொஞ்சம் உங்களை மேல உயர்த்தி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா கழுத்து மட்டும்தான் தெரியுது. பெட்டர். யா, குட். இந்த ஸ்லைடை நான் இப்போ போட போகிறேன். தெரியுதா இந்த ஸ்லைட் படிவா? தெரியும். வந்துடுது. குட் குட். ஸோ இந்த முதலாவது கேள்வி இந்த தளத்தில் இதெல்லாம் இதயம் சம்பந்தமான கேள்விகள். அத்தனைக்கும் இதற்கு மறுமொழியும் விளக்கம் அளிக்க உள்ளேன். முதலாவது கேள்வி, கால்சியம் ஸ்கோர் என்றால் என்ன? அதை பற்றி வேறு நாடுகளை கதைக்கணும். அது இந்த முக்கியத்துவம் என்னென்று. இந்த கால்சியம் ஸ்கோர்ன்றது ஒரே ஒரு உடம்புல உள்ள ஒரே ஒரு உறுப்புக்கு தான் செய்கிறது. அது கொரோனரி ஆர்டரி, அதாவது இருதய நாடிக்கு மட்டும்தான். அப்போ ஒருவர் சொன்னார்ண்டா இந்த கால்சியம் ஸ்கோர் 10 என்றால் அதன் அர்த்தம் அவற்றை இருதய நாடியில் கால்சியம் 10. அப்போ அந்த இலக்கத்துக்கு என்ன முக்கியத்துவம் என்றதை நாங்கள் பார்ப்போம். அது என்ன மாதிரி அந்த கால்சியம் ஸ்கோர் செய்கிறது என்றும் ஏன் செய்கிறது என்றும், அந்த கால்சியம் ஸ்கோர் சம்பந்தமாக நாட்டுக்கு நாடு பல வித்தியாசம், அதை பற்றியும் ஒரு கொஞ்சம் நேரம் நான் கேட்குறேன். ஸோ கொரோனரி ஆர்டரியில் கால்சியம் படிகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அதாவது கொழுப்பு இருந்தால் தான் படியும். அப்போ கால்சியம் ஸ்கோர் ஒரு மிகச்சிறந்த வழி ஒருவருக்கு அந்த இருதய நாடியில் எவ்வளவு கொழுப்பு படிஞ்சிருக்கிறது என்று. பல நாடுகளில், அதாவது முக்கியமாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படிப்பட்ட நாடுகளில் ஒரு அறிகுறி இல்லாத வைக்கும் இதை செய்வார்கள். அதாவது அவர்களுக்கு ஏதாவது இந்த இருதய நாடி வருத்தம் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தாலே அந்த இதை செய்து அதன் மூலம் எவ்வளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு மருந்து பாவிக்கணும், உதாரணமாக ஸ்டாட்டின் எவ்வளவு டோஸ் பாவிக்கணும், எவ்வளவுத்துக்கு அவர்கிட்ட இரத்த கொழுப்பின் அளவை குறைக்கணும்னு பார்ப்பார்கள். அப்போ ஒருவருக்கு அறிகுறி வர முதல் அல்லது மிகவும் குறைவாக இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஒரே ஒரு வழி, கால்சியம் ஸ்கோர்.
அதில் எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அந்த கால்சியம் ஸ்கோர் பார்க்குறது அந்த ரேடியேஷன், அதாவது அந்த எக்ஸ்ரே அதுகளை செய்ய கொஞ்சம் ரேடியேஷனை பற்றி பயப்படுவாள். அதை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த சிடி ஸ்கேனை பொறுத்தவரையில் மிகவும் சிறந்த ஆராய்ச்சி செய்து மிகவும் குறைந்த அளவு ரேடியேஷன் பாவிக்கிறது இந்த இதுக்குத்தான். ஏனென்றால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பரிசோதனை. ஆனால் இதில் எந்தவித ஆபத்தும் இல்லை. அந்த பெஸ்ட் கால்சியம் ஸ்கோர் என்றால் 0. அதாவது கன விஷயங்களில் 0 0 உண்டு. ஆனால் 0 கால்சியம் ஸ்கோர் தான் பெஸ்ட். அந்த கால்சியம் ஸ்கோரை தரைக்க அதில் 2 விதமான ஸ்கோரை தருவினோம். ஒன்று டோட்டல் ஸ்கோர், மற்றது இந்த 3 இருதய நாடிகளுக்கு தானே. அப்போ ஒவ்வொன்றிலேயும் எவ்வளவு கால்சியம் இருக்குன்றதே தருவார்கள். பிரித்தானியா பொறுத்த மாட்டில் 2 வித்தியாசம் இந்த கால்சியம் ஸ்கோரை பொறுத்த மாட்டில். அந்த கேள்வியில் இந்த வெளிப்படையாக அவர்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இதை ஏன் செய்கிறவ, ஏன் இதை பற்றி கனவு தெரியாது. பிரித்தானியா பொறுத்த மாட்டில் அறிகுறி இல்லாதவைக்கு நாங்கள் இதை கேட்கலாது. இந்த அதாவது நேஷனல் ஹெல்த் சர்வீஸில் நாங்கள் சொல்லலாது, சும்மா விட்டு பார்ப்போம் கால்சியம் ஸ்கோர் இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், எங்கள்கிட்ட போதிய அளவு வசதி இல்லை NHSல எல்லாருக்கும் செய்கிறதுக்கு. அப்போ அறிகுறி இருந்தால் தான் நாங்கள் செய்கிறது. அது மட்டும் இல்லை, 2வது வித்தியாசம் பிரித்தானியாவில் என்னென்னா, நாங்கள் ஒரு நாளும் கால்சியம் ஸ்கோரை மட்டும் செய்கிறது இல்லை. ஏனென்றால் அதே உபகரணத்தில் கால்சியம் ஸ்கோரை செய்து ஒரு 10 நிமிஷம் அதே மிஷினில் இருந்தார் என்றால் இன்னொரு மிக முக்கியமான சோதனை செய்யலாம். அதாவது சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் உண்டு. அப்போ நாங்கள் கால்சியம் ஸ்கோர் இங்கே பிரித்தானியாவில் எப்பொழுதும் செய்யக்க அதையும் சேர்த்து ஆஞ்சியோகிராமையும் தருவார்கள். அது மிகவும் நல்ல விஷயம். ஏனென்றால் கால்சியம் ஸ்கோர் வந்து ஒரு முழு மறுமொழி அல்ல. அதாவது தொடக்கத்தில் கால்சியம் படியாமல் இருக்கலாம். அப்போ கால்சியம் ஸ்கோர் 0 உள்ள வைக்கும் சில வழியில் கொழுப்பு படிந்திருக்கலாம். இப்போ 2ஐயும் சேர்த்து செய்கிறதுன்ற நல்ல விஷயம் என்னென்று சொன்னால், நாங்கள் பேர்ந்த அந்த நோயாளிக்கு அறிவுரை கூறக்க எங்களுக்கு கணக்கு விஷயங்கள் தெரியும். அப்போ என்ன செய்யணும், இனி வேறு எதுவும் சோதனைகள் செய்யணுமோ அல்லது மருந்து மட்டும் காணுமோ, என்ன மருந்து கொடுக்கணுன்றெல்லாம் நாங்கள் அறியலாம். அப்போ இந்த சோதனையில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று கால்சியம் ஸ்கோர், மற்றது சிடி ஆஞ்சியோகிராம். அதில் 2 விஷயம் வேணும். அதை மற்ற நாடுகளை செய்கிறதில் 2ஐயும் சேர்த்துண்டா, ஒன்று காசு. உதாரணமாக அமெரிக்காவில், இங்கே யாரும் அமெரிக்காவில் உள்ள வைத்தியர்கள் அல்லது இப்போ நோயாளிகள் அல்லது மக்கள் இருந்தால் தெரியும், எல்லா பரிசோதனைகளை விட மிக கூடுதலாக பணம் செலவழிக்கிற ஒரே ஒரு சோதனைண்டா கால்சியம் ஸ்கோர் தான். அப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் இதை பற்றி மிகவும் யோசிக்கணும். என்னென்னா, இப்படியே கூடிக்கொண்டு போகுது, எல்லாருக்கும் செய்யணும், இது என்ன மாதிரி கட்டுப்படுத்துகிறாண்டா. அப்போ ஒரு விதமாக கட்டுப்படுத்தினோம் என்னென்னா, கால்சியம் ஸ்கோரை மட்டும் செய்யுங்கோ, ஆஞ்சியோகிராமை செய்யாதங்கோ, அன்லஸ் வெரி ஸ்பெசிஃபிக் ரீசன் உண்டா. அப்போ நாங்கள் யூகேயில் நாங்கள் எல்லாருக்கும் 2ஐயும் சேர்த்து தான் செய்கிறது. செய்தால் 2ஐயும் சேர்த்து செய்கிறது, இல்லாட்டி செய்கிறேன். இப்போ 0 உண்டா ரீஅஷ்யூர் பண்ணலாம் பேஷண்ட்டுக்கு, உங்களுக்கு இன்னொரு 10 வருஷத்துக்கு கடைசி வரையும் மாறாடுப்பு வராது. நெஞ்சு வலி வந்தாலும் அப்படி யோசிக்கக்கூடாது. 10 வருஷம்ன்றது ஒரு சும்மா ஒரு எழுந்தமானமான கணிப்பு. ஆனால் சலரோகம் உள்ளவைக்கு அது கெதியா அவர்களுக்கு இந்த கொழுப்பு படியெல்லாம் உண்டபடியே 5 வருஷத்துக்கு உள்ள வராது என்று சொல்லலாம். 100% உறுதியாக சொல்லலாம். 1/99 ஸ்கோராக இருந்தால் அவருக்கு வருத்தம் தொடங்குதுன்ற அர்த்தம், கொழுப்பு. அப்போ இன்னொரு 20-30 வருஷத்தில் கூடுதலாக வருத்தம் வரலாம். அது அறிகிற நன்மை என்னன்னு சொன்னால், அவருக்கு கட்டாயம் ஸ்டாட்டின் கொடுக்கணும். எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதன் அர்த்தம் அவருக்கு அந்த கொலஸ்ட்ரால் அளவு இருந்தாலும் படிக்குது ஏதோ ஒரு காரணத்துக்கு. அப்போ கொலஸ்ட்ராலை குறைச்சா படியாது. அப்போ அவைக்கு கட்டாயம் ஸ்டாட்டின் கொடுக்கணும். ஆனால் ஆஸ்பிரின் கொடுக்க தேவையில்லை.
இன்னொரு கேள்வி ஒருவர் கேட்டிருந்தார், ஆஸ்பிரின் கொடுக்கிறதோ ஹெல்த்தியானவைக்கு? அதுக்கு மிக சரியான மறுமொழி இல்லை. 2019ஆம் ஆண்டு மட்டும் கொடுத்து கொண்டு வந்த நாங்கள் சில பேருக்கு இந்த இருதய நோய் வேறு மாதிரி சாத்தியக்கூறு இருந்தால் ஆஸ்பிரின், ஆனால் இப்போ சொல்லிங்கன்னா கொடுக்காதீங்கோ, இருந்தாலும் நிப்பாட்டுங்கோ. ஏனென்றால் அவருக்கு வருத்தம் இருந்தால் அல்லது கால்சியம் ஸ்கோர் இருந்தால் தான் கொடுங்கோ. அப்போ கால்சியம் ஸ்கோர் 100க்கு மேலே இருந்தால் கட்டாயம் ஆஸ்பிரின் அதோடு சேர்த்து ஸ்டாட்டின் கொடுக்கும். போன முறை நான் ஸ்டாட்டினை பற்றி கன நேரம் 30 நிமிஷம் காய்ச்சினாங்கள். அதை விட வேறொரு உங்களுக்கு அதில் உள்ள பயனும் நன்மையும் உயிர் காக்கிற தன்மையும் வேறொரு மருந்துக்கும் இல்லை. அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. 400க்கு மேலே இருந்த கால்சியம் ஸ்கோர் அநேகமாக நாங்கள் இன்னொரு பரிசோதனை செய்கிறது அந்த கொரோனரி ஆர்டரியை பற்றி அறிகிறதுக்கு. அதாவது ஒரு வெரி சிம்பிள் டெஸ்ட் என்னன்னு சொன்னால், அதாவது எவ்வளவுக்கு அந்த கொரோனரி ஆர்டரியின் குறைபாட்டால் அந்த கொழுப்பு படிவத்தால் அவருக்கு பாதிப்பு ஏற்படுது, அதாவது எவ்வளவுக்கு அவற்றை இரத்த ஓட்டம் பாதிப்படையும் என்று அறியலாம். அதாவது 10 வீதத்துக்கு மேலே அப்படி இருந்தால், இரத்த ஓட்டம் குறைவாக இருந்தால் அநேகமாக நாங்கள் அந்த மருந்தால் மட்டும் இல்லாமல் வேறு விதமாக அதாவது அடைப்பை நீக்கி செய்யும். அது அந்த அடுத்த கேள்விக்கு அந்த மறுமொழி இருக்குது. என்ன மருந்து கொடுக்குறது, எப்போ கொடுக்குறது, எப்போ வேறு விஷயங்கள் செய்கிறது. இதான ஒரு படம், ஒரு சாதாரண படம். சிடி ஆஞ்சியோகிராம். அந்த 3 ஆர்டரின்னு சொன்னேன். ரைட் சைடு, அதாவது வலது பக்கம் உள்ளது ரைட் கொரோனரி ஆர்டரி, இடது பக்கம் 2 ஆர்டரி, ஒன்று ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரி அந்த முன்னால் உள்ளது, மற்றது வளைஞ்சு போகிறபடியாக அது சொல்கிறது சர்க்கம்ஃப்ளெக்ஸ். 3 ஆர்டரி. அப்போ எந்த ஆர்டரியில் கால்சியம் இருக்கிறன்றதும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த வலது பக்கத்தில் உள்ள ஆர்டரி வந்து அவ்வளவு முக்கியம் உண்டு இல்லை, ஆனால் இடது பக்கத்தில் உள்ள நாடி வந்து மிக மிக முக்கியம். ஏன்னா அதான் அந்த இடது பக்கத்தில் உள்ள இதய அறைய முக்கியமான அறையக்கு இரத்த ஓட்டத்தை உண்டாக்குது. அப்போ எங்கே இருக்குது கால்சியம், எவ்வளவுக்கு இருக்குது, எவ்வளவு நீளமாக இருக்குன்றதை பொறுத்துத்தான் நாங்கள் மருந்தை மட்டும் கொடுக்குறதோ இல்லை வேறு ஏதாவது செய்கிறதோ இருக்கணும். அப்போ கொரோனரி ஆர்டரி டிசீஸை, அதாவது இருதய நாடி வருத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த வழி. அதில் ஸ்டேபிள் அஞ்சனாண்டா என்ன, அன்ஸ்டேபிள் அஞ்சனா என்னன்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது இரத்த கொழுப்பு படிவதனால் வரும் மிக முக்கிய அறிகுறி 80% நெஞ்சினோய். அந்த நெஞ்சினோயை 3 வகையாக நாங்கள் பிரிக்கிறது. ஒன்றை சொல்கிறது ஸ்டேபிள் அஞ்சாயினா, மற்றது அன்ஸ்டேபிள் அஞ்சாயினா, மூன்றாவது வந்து ஹார்ட் அட்டாக் அல்லது மாரடைப்பு. 3 நெஞ்சினோண்ட மாதிரி வந்து ஒரே மாதிரி தான், எந்த இடத்துல வருது, என்ன மாதிரியானது வருதுன்னு. ஆனால் வித்தியாசம் இந்த 3க்கும் என்னென்னா, ஸ்டேபிள் அஞ்சானாண்டா 5 நிமிஷத்துக்கு மேலே இராது, ஆக கூடினா 10 நிமிஷத்துக்கு மேலே இராது. அது மட்டுமல்ல, ஸ்டேபிள் அஞ்சனான்னு சொல்லிக்க அவருக்கு சும்மா இருக்கேக்க வராது ஒரு காலம். மன அலட்சியால் அல்லது ஏதாவது தேகாபியாசம் அல்லது நடந்து போய்க்க மட்டும்தான் வரும். ஆகவே தான் சொல்கிறது ஸ்டேபிள் அஞ்சாயினான். அதாவது அவருக்கு இரத்த ஓட்டம் கூடுதலாக தேவைப்படும்தான் இந்த நோய் வரும். அதுதான் ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் அஞ்சாயினா கொஞ்சம் கூட, அதாவது சும்மா இருக்கைக்கும் வரும். கொஞ்சம் கூடுதலான நோய் 10 தொடக்கம் 20 நிமிஷம் இருக்கும். அநேகமே அன்ஸ்டேபிள் அஞ்சனா ஆக்களை நாங்கள் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி தான் வைத்தியம் செய்கிற. ஏனென்றால் அவர்களுக்கு மாரடைப்பு வரும் சாத்தியக்கூறு கூட. ஆனபடியாக இந்த கொஞ்சம் கூடுதலான நோய் உள்ளவர்களுக்கு, அடிக்கடி நோய் வர்றவர்களுக்கு, அல்லது எதுவும் தேகாபியாசம் செய்யாமல் சும்மா நடக்காமல் இருக்கே வருமென்றால் அவர்களுக்கு கட்டாயம் மருத்துவமனைக்கு போய் ஆம்புலன்ஸ் மூலம் போய் மருந்து செய்யலாம், வைத்தியம் செய்யலாம். இந்த கொழுப்பு படிகிறது இப்போ தொடங்குறதுண்டா 10 வயசு தொடங்கிடும் அநேகமானவைக்கு.
ஆனோடையத்தான் இப்போ இந்த ஸ்டாட்டின் எவ்வளவு இளவயதில் கொடுக்கலாம், இப்போ 8 வயசுலையும் கொடுக்க தொடங்கிடணும். அங்கே எவ்வளோத்துக்கு வெள்ளனை கொடுக்குறதோ அவ்வளோத்துக்கு நல்லவண்டு. அது மட்டுமல்ல, இது படிப்படியாக அந்த கொழுப்பு படை கூடி 70% மேலே வந்த உடனே தான் அநேகமாக இந்த அறிகுறி வரும். ஆனோடையத்தான் இந்த அறிகுறி வரும் மட்டும் பார்த்து கொண்டிருக்கணும்ன்றது ஒரு நல்ல ஒரு கேள்வி. சில பேருக்கு, அதாவது 1 இல் 3 பேர்ல ஒரு ஆளுக்கு ஸ்டேபிள் அஞ்சனா இருந்து பேருந்து அன்ஸ்டேபிள் அஞ்சனா வந்து பேருந்து மாரடைப்பு வரலாம். ஆனா 2 இல் 3, அதாவது அநேகமானவர்களுக்கு இந்த ஸ்டெப் வராது. நேரடியாக மாரடைப்பு வரும். அப்ப எல்லா மாரடைப்பு வந்தவருக்கும் முதல் அறிகுறி இருந்திருக்க தேவையில்லை. அதான் ஒரு முக்கிய செய்தி. இந்த கால்சியம் ஸ்கோரை பற்றி இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார்கள். என்ன செய்யணும்? அதான் ஒன்று ஆஸ்பிரின், அதாவது 100க்கு மேலே இருந்தால். 1க்கு மேலே இருந்தாலே ஸ்டாட்டின். மற்றது 3வது வந்து இந்த சில விஷயங்களை செய்யக்கூடாது. கால்சியம் டேப்லெட் எடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன ஆதாரம் உண்டா? இந்த 2 வருஷத்துக்கு முதல் இந்த ஸ்டடி வந்து டயபெட்டிக் ஆக்களுக்கு மட்டும்தான் செய்தவ. அவர்கள் கால்சியம் டேப்லெட் எடுத்தால் இந்த கொரோனரி கால்சியம் வரும் சாத்தியக்கூறு கூட. அது மட்டும் இல்லை, அதால் ஏதாவது இதயம் சம்பந்தமான வருத்தம், அதாவது மாரடைப்பு அல்லது இந்த ஸ்ட்ரோக், பேரசவாதம் வரும் சாத்தியக்கூறு கூட. ஆனோடைய நாங்கள் இருதய நோயாளிகளுக்கு பொதுவாகவே சொல்றது, அதாவது உங்களுக்கு அது தேவை என்றால் ஒழிய கால்சியம் குளிசையை இடாதீங்க. உண்மையாக எந்த குளிசையும் தேவையில்லை. இந்த நாங்கள் தர்ற குளிசைகளை விட இந்த விட்டமின் குளிசை தேவை எடுக்கக்கூடாது. சில விட்டமின் குளிசை எடுக்கலாம். விட்டமின் டி கட்டாயம் தேவை. அதை தவிர இந்த விட்டமினி மறந்தும் எடுத்துடக்கூடாது. ஏனென்றால் அது முந்தைய ஒரு காலத்தில் சொன்னவே அது ஒரு வேறு நல்ல திறமான சாமான். ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அது இதை பார்க்கணும். ஆனால் ஒரு 30,000 பேரை கொண்டு பரிசோதனை செய்து சொன்னவை அதை எடுக்காதங்க, எடுத்தால் ஆபத்து. ஆனபடியாக எல்லா விட்டமினும் எடுக்க தேவையில்லை. விட்டமினை விட சில குளிசைகள் மிகச்சிறந்தது. மற்ற கேள்வி என்னென்னா, கேன் திஸ் பி ப்ரிவென்டட்? அதாவது கொரோனரி ஆர்டரியில், இதய நாடியில் கொழுப்பு. ஆஃப்கோர்ஸ் இட் இஸ். அதாவது HIJKLM என்று சொல்கிறது ஹை பிளட் ப்ரெஷர் இஸ் அ வெல் நோன் கோஸ். அதாவது இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தம் 110 குறைவாக இருந்தால் கொழுப்பு படியும் சாத்தியக்கூறு மிக மிக குறைவு. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னு சொன்னால், எங்கள்ட நெஞ்சில் 2 நாடிகள் ஒன்று கொண்டு ஒட்டி கொண்டு இருக்கணும். ஒன்றை சொல்றது ஏர்டான்னு, மற்றது பல்மறை ஆற்று. இது நான் 3ஆம் வருடம் மருத்துவ மாணவனாக இருக்கும் பொழுது பத்தாலஜியில் எனக்கு படிப்பிச்சவர் ப்ரொஃபஸர். அப்போ அவர் கேட்டார், பல்மறை ஆற்றில் இப்போ அது கொழுப்பு படியுமோ? அப்போ எங்களுக்கு ஆரம்பம் தானே. அப்போ நான் ஏன் படியாது? படியும். அப்புறம் சொன்னால் ஒரு நாளும் விடாது. ஒரே ஒரு காரணத்துக்கானதான் பல்மறை ஆற்றில் கொழுப்பு படியும். அவருக்கு பல்மறை பிளட் ப்ரெஷர் ஹையாக இருந்தால், அதாவது சொல்றது பல்மறை ஹைப்பர் டென்ஷன். ஆனால் யோட்டாவில் அனைவானுக்கு கட்டாயம் கொழுப்பு படிஞ்சிருக்கும். ஏனென்றால் 2க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்றால், யோட்டான்ற ப்ரெஷர் 110, பல்மறை ஆற்றின் ப்ரெஷர் 30க்கு மேலே ஒரு காலம் போகும். அதாவது 1/4. இதை விட வேறேனும் உதாரணம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த ப்ரெஷர், அதாவது இரத்த அழுத்தத்தின் முக்கியத்துவம், இரத்த அழுத்தத்துக்கு. மற்றது கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ராலை பற்றி எந்தவித ஐயப்பாடும் இல்லை. கொலஸ்ட்ரால் கூட இருந்தால் கட்டாயம் படியும். ஆனால் சிலர் அவருக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்கு, ஆனால் படியலைண்டு. ஆனால் அதில் கொலஸ்ட்ரால்லையும் விஷயங்கள் இருக்குது, நுணுக்கமான விஷயங்கள். இப்போ தான் இன்னும் கூட தெளிவாக வருது. என்னென்னா, இப்போ LDL கொலஸ்ட்ரால் கூடாது தான், பேட் கொலஸ்ட்ரால். அதுலேயும் 3 சப் குரூப் இருக்கு. இப்போ சிலது, அதாவது டயபெட்டிக்ஸில் உள்ள LDL கொலஸ்ட்ரால் பாரதூரமான LDL. அதனுடைய தான் ஒரு காலத்தில் சொன்னார், டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் செக் பண்ணாமலே எல்லாரும் கொடுங்க ஸ்டாட்டின். அது உண்மைதான். ஆனால் அது நாங்கள் செய்கிறது இப்போ கூட வேணுண்டா காசால. அப்போ செல்வம் உள்ளவைக்கு LDL கூட.
இந்த இல்லைன்னா பாதிப்பு கூட. அப்போ மற்ற இந்த ட்ரைகிளிசரைட் ஃப்ரீ ட்ரைகிளிசரைட் உள்ளவைக்கு கூட இருந்தால் அதாலுமே எல்டிஎல் பாதிப்பு கூட. மற்றது இப்போ ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ் என்னன்னு சொன்னால் இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்டிலேயின் ஒன்று இருக்கு. அது கூட உள்ளவைக்கு அது ஜெனட்டிக். அப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உள்ளவைக்கு ஒரு காரணம் வந்து அந்த லைப்போப்ரோட்டீன் லிட்டிலே அவர்கள் கூடவே இருந்தால் அது இந்த எல்டிஎலை கூட படிய செய்யும். அப்போ நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. மற்றது சுகர் கூட கூட கொலஸ்ட்ரால் படிகிற தன்மை கூட. அதாவது அந்த சுகர் போய் கொலஸ்ட்ராலோட ஒட்டினோடனா அது ஈஸியாக போய் படியும். ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி வெரி பேட். அப்போ சும்மா இருக்கைக்கே 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒழும்பி நடந்துகிறது நல்லா. அந்த சேர் பேஸ் எக்ஸசைஸ் அதன் அர்த்தம். ஸ்ட்ரெஸ் வந்து எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. 3வது மிக முக்கிய காரணம் நாட் ஓன்லி கொழுப்பு படுகிறதுக்கு மட்டுமல்ல, மாரடைப்பு வர்றதுக்கு மிக முதலாக கண்டுபிடித்த ஒரே ஒரு காரணம் ஸ்ட்ரெஸ். அதாவது எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். நான் ஜாப் ஸ்ட்ரெஸ்ன்னு போட்டுக்கிறேன். அதாவது டொமஸ்டிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் உங்களுக்கு வருத்தம் வரும். மற்றவருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறதாலே நீங்கள் யூ கேன் கில். அதாவது அந்த வார்த்தையில் வன்முறை பாவிக்கக்கூடாது. அப்போ ஆன்மீகத்தின்படி மிக மகாபாவம் வார்த்தையில் வன்முறை. அதுக்கு மன்னிப்பு இல்லை. அதாவது பிசிக்கல் அபியூஸுக்கு சில வேளையில் மன்னிப்பு இருக்கலாம், பரிகாரம் இருக்கும். ஆனால் வார்த்தையில் வன்முறை பாவிக்கக்கூடாதுன்னு தான் விஞ்ஞானமும் சொல்லுது, மெய்ஞானமும் சொல்லுது. அது காரணம் இதுதான். பாரசவாதம் வரும், மாரடைப்பும் வரும். கிட்னி டிசீஸ் அதாவது சிறுநீரகத்தில் வரும் வருத்தத்தால் அவையில் 80% மாரடைப்பால் தான் அவர்களுக்கு ஆபத்து வாரது. ஆனபடியாத்தான் சிறுநீரக கோளாறு உள்ளவைக்கு ஆனமானவர்களுக்கு இருதய நிபுணர்கள்ட்ட அனுப்புவார்கள். நீங்கள் இதற்கு பார்த்து இந்த சோதனைகளை செய்யுங்க. லைஃப் ஸ்டைல் இம்பார்ட்டன்ட். அதாவது சாப்பாடு முக்கியம். அதை பற்றி நாங்கள் இந்த தளத்தில் பலமுறை காய்ச்சிக்கிறோம். பல நிபுணர்கள் அதை பற்றி காய்ச்சிக்கிறார்கள். பழங்களை தொட்டும் விட்டு பார்த்துடாதீங்கோ, மிகக்கூடாது. ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இந்த தளத்தில் நான் அதை பற்றி காய்க்க தேவையில்லை. நித்திரை மிக மிக முக்கியம். அதாவது 11 மணிக்கு முதல் படுக்கணும். குறைஞ்சது 7 மணி தியானம் படுக்கணும். சிறந்த நேரம் வைகிற பொழுதுன்னு சொல்ல 1 மணி தியானம் முதல் சூரிய உதயத்துக்கு 1 மணி தியானம் முதல் ஒழும்பினால் அந்த மூளை நல்லா வேலை செய்யும். மற்றது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தான் ஒரே ஒரு காரணம். இந்த ஆசிய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கூறுறது. அது மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ன்றது என்னவென்று சொன்னால், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி அவர்களுக்கு வயிற்று பருமன் இருக்கும், சலரோம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ப்ரீ டயபிட்டிஸ் இருக்கலாம், அநேகமானவருக்கு இரத்த அழுத்தமும் இருக்கும். இதுதான் மோடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார்கள் இந்த கொலஸ்ட்ரால் குடிசையை பற்றி. அதாவது ஹை டோஸ் ஆஃப் ஸ்டாட்டின் டாக்டர் வைத்தியர் எங்களுக்கு தந்திருக்கிறார், அது எடுக்கலாமோ, அதால் ஆபத்து இருக்கும். ரொசுவஸ்டாட்டினுக்கு மற்ற பேர் சூப்பர் ஸ்டாட்டின். அதாவது உலகத்திலேயே மிகச்சிறந்த ஸ்டாட்டின் ரொசுவஸ்டாட்டின். அதை மிஞ்சி ஒரு ஸ்டாட்டின் இல்லை எனக்கு தெரிஞ்ச வழியில். அப்போ அதுலேயும் இந்த ஹையஸ்ட் டோஸ் வந்து 40 மில்லிகிராம் தான். நான் அறிந்த அளவில் 40 மில்லிகிராம் ரொசுவஸ்டாட்டின் எடுக்கிறவ மிக குறைவு, ஆனால் எடுக்கணும். அது மிக நல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ என்னென்னா, வைத்தியர்கள் ஒரு நாளும் உங்களுக்கு மருந்து முதல் தரவே 2 முறை யோசிப்பார். ஏன்னா அவருக்கு பிரச்சனை இருக்குது, மேலிடத்தில் இருந்து ஏன் இவ்வளவு குடிசைகள் நீங்கள் கொடுக்குறீர்கள் என்ற எல்லாம் அவை கலந்து கொடுப்பினோம் மாத முடிய. அப்போ அவர் தந்தாருண்டா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மற்றது ரொசுவஸ்டாட்டின் வந்து மிகச்சிறந்த ஸ்டாட்டின், சூப்பர் ஸ்டாட்டின் எடுக்கிறது நல்ல. எசட்ரோலையும் சேர்த்து கொடுக்குறது இன்னும் மிக நல்ல. த பெஸ்ட் காம்பினேஷன். ஏன்னா ரெண்டும் சேர்ந்து நல்லா குறைக்கும் உங்களோட கொலஸ்ட்ரால் அளவு. ஏன்னா ஸ்டாட்டின் வந்து நேர ஈரலில் போய் கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனை குறைக்குது. எசட்ரோல் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ராலை குறைக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா வேலை செய்யுது.
ஆனால் ரெண்டும் சேர்ந்து இப்படி ஹை டோஸில் பாவிக்க ஒரே ஒரு பிரச்சனை வரலாம், என்ன தசனோ வரலாம். ஏனென்றால் இந்த என்சைம், அதாவது இந்த ஸ்டாட்டின் குளுசை போய் வேலை செய்கிற அந்த நொதியம் அதான் இந்த என்சைம்னு சொல்கிறது, ரெண்டுலேயும் இருக்குது. ஈரல்லையும் இருக்குது, தசையிலும் இருக்குது. அப்போ அந்த கொஞ்சம் வயசு கூடினவைக்கு, 75 வயசு மேல் கூடினவைக்கு, அல்லது தசையின் அளவு குறைவானவைக்கு, அல்லது மதுபானம் பாவிப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக யோசிச்சு தான் எடுக்கணும். அல்லது தைராய்டு வருத்தம் உள்ளவர்களுக்கு, ஏனென்றால் அவை கொஞ்சம் இந்த தசனோ வரும் சாத்தியக்கூறு கூட. அதை விட மிக முக்கியம் என்னென்றால், இப்போ ரோசோசாட்டின் பாவிக்கிறவைக்கு எரித்ரோமைசின் கொடுக்க கட்டாயம் ரோசோசாட்டின் நிப்பாட்டணும் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா ரெண்டும் சேரைக்க கொஞ்சம் இன்டராக்ஷன் இருக்குது. அப்போ அட்ரோசைட்டின் எடுக்கிறவைக்கு எந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலும் நாங்கள் நிப்பாட்டுறது, நீங்கள் அந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்க அட்ரோசைட்டை நிப்பாட்டி போட்டு மருந்தை நிப்பாட்டினோன்னு, அந்த நுண்ணுயிர்கொல்லியை நிப்பாட்டினோன்னு நீங்கள் ஸ்டாட்டினை திருப்பி தொடங்கணும். அப்படி சில அறிவுரைகள் மிக மிக முக்கியம். அது தவறினால்தான் அந்த மிகவும் பாரதூரமான விளைவுகள் வரலாம். இப்போ சொல்கிறார்கள், எவ்வளவோ ஆராய்ச்சி செய்து இந்த ஈரல்ல பாதிப்பு வராது ஸ்டாட்டினால, ஆனால் ஈரல்ல நன்மை தான் கூட. ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நான் முந்தையும் காய்ச்சினாங்க, ABCDEFH. அதாவது அவாய்ட் எனி டாக்ஸின்ஸ். காஃபி டாக்ஸின் இல்லை. இன்ஃபேக்ட் அவர் சொல்கிறார், காஃபியால் நன்மை தலையிலேருந்து கால் வரை. அது இப்போ டிப்ரெஷனையும் குறைக்குது. ஆனால் கேனபிஸ் சொல்லுவோம், காஃபி குடித்தா படோட வரும்னு. சில பேருக்கு வரலாம், அநேகமானவருக்கு வராது. அதுவும் ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கணும். காஃபி குடித்த வைக்கும் காஃபி குடிக்காத வைக்கும் ஒப்பிட்டு பார்த்தா காஃபி குடிக்கிற வைக்குத்தான் படோட வாரது குறைவு. மற்ற இதற்கு நான் போட்டேன் என்று சொன்னால், ஒரு கேள்வி வந்தது, குடும்பத்தில் இன்னொருவருக்கு இருதய நோய் இருந்தால் அதை பற்றி நாங்கள் என்ன செய்யணும். அது நல்ல ஒரு கேள்வி. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஒரு வெல் நோன் ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது ஸ்கandinavian கண்ட்ரிஸில் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள், 35 வயசு குறைஞ்சவையில் மாரடைப்பாலம் முடிந்தவர்களுக்கு என்ன ஒரே ஒரு காரணம், ஏன் அவருக்கு அந்த அளவு இளம் வயதில் வந்தது என்றால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அப்போ அதை சொல்கிறது ஜெனட்டிக் உண்டு. ஜெனட்டிக்கில் பல ஒன்று கொலஸ்ட்ரால், மற்றது இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்டிலே, அப்படி கன காரணங்கள் இருக்குது. மற்றது ஹவு தே ரியாக்ட் டு ஸ்ட்ரெஸ் ஆல்சோ ஃபேமிலியல். மற்றது ஏஜை போட்டுக்கிறோம். ஏஜ் என்னன்னு சொன்னால் உண்மைப்படி ஏஜில் நல்ல விஷயம் என்ன, இட் ஷுட் நாட் பி அன்மோடிஃபைடு, இட்ஸ் மோடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது நாங்கள் பிறந்த ஆண்டை குறித்து வைக்கிற ஏஜ் வயசல்ல, உங்களோட ஹார்ட் ஏஜ், அதாவது என்ன மாதிரி வாழ்ந்த நீங்கள் உண்டு. அந்த மோடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டரை நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து பராமரிச்சிருந்தால் ஏஜ் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். எத்னிசிட்டி என்னென்றால், இந்த இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் சேர்ந்தவர்களுக்கு இருதய நோய் வரும் சாத்தியக்கூறு 3 மடங்கு. மற்றது பெண்களுக்கு அவர்கள் 50 வயசு மட்டும் இருதய நோய் வரும் சாத்தியக்கூறு குறைவு. ஆனால் அதற்கு பிறகு ஆம்பளைகளுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவல். ஆண்மை தான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்கும் பொழுது தாய் தாப்பனுக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களோட பிள்ளைகளுக்கோ 55 வயசுக்கு முதல் ஆண்களுக்கும் 65 வயசு முதல் பெண்களுக்கும் இந்த வருத்தம் வந்தால் அது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அவர்களுக்கு கட்டாயம் இந்த கொலஸ்ட்ரால் செக் பண்ணணும், பிளட் ப்ரெஷர் பார்க்கணும், எல்லாம் செய்து கவனமாக வைத்தியம் செய்யணும். அமெரிக்காவில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உள்ளவைக்கு உடனே கால்சியம் ஸ்கோர் செய்யணும். அப்படி நியூசிலாண்ட்லேயும் ஆஸ்திரேலியாலையும் இப்போ செய்ய தொடங்கினோம். ஆஸ்பிரின் ஃபார் பிரைமரி ப்ரிவென்ஷன், ஆன்சர் இஸ் கிளியர்லி நோ, தேவையில்லை. அதான் இந்த இப்போ ஒவ்வொரு அசோசியேஷன் கார்டியோலஜி ஸ்பெஷலிஸ்டும் தே செட் டோன்ட். How to treat stable angina? Medication is simply the best. அதாவது ஆஸ்பிரினோ குளோபிரோக்ரால் பாவிக்கலாம். அது ரெண்டாவது அந்த இந்த கொழுப்பு படிவத்தில் ரத்தம் கட்டிப்படும் சாத்திய கூட குறைக்கும்.
அந்த ஏன் ரத்தம் கட்டி வர்றதுன்னா அதை சிராய்க்கிறதால அதான் இரோஷன் சொல்றது. என்னென்று சிராய்ப்பு வரும் என்றால் இந்த சடனாக இருதய துடிப்பு கூடினால் அல்லது ரத்த அழுத்தம் கூடினா வரும். அப்போ அதை பாதுகாத்து கொள்ளும். கொலஸ்ட்ரால் டேப்லெட் நான் சொன்னேன் கட்டாயம் கொடுக்கணும். மற்றது இந்த நெஞ்சுன வருதை தடுக்கிறதுக்கு பாவிக்கிறது கன மருந்துகள் இருக்கு. நைட்ரேட் குளிச்ச அமிலோடப்பீன், பாய்சப்ரலோல், இவப்ரடின், ரெனலசின். ரெனலசினை பற்றியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ரெனலசின் ஒரு மிகச்சிறந்த மருந்து. ரெனலசின் ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் நான் சொல்கிறேன். என்னென்னா ரெனலசின் பாவிச்சு ஒருவர் சொன்னாருன்னா எனக்கு நெஞ்சு நோய் குறையலைன்னா அவருக்கு அது அஞ்சானா இல்லை. ஏன்னா அவ்வளோத்துக்கு வெரி ஸ்பெசிஃபிக் அண்ட் சென்சிட்டிவ். நல்ல மருந்து. அதில் இன்னும் பல நன்மைகளும் இருக்குது ரெனலசினில். அதாவது ஏஎஃப் வரும் சாத்திய குறைக்கும், மற்றது பிளட் சுகரையும் குறைக்குது. ஆனால் 2 வரைக்கும் கண்டுபிடிக்கல இந்த மாதிரி குறைக்குது, ஆனால் குறைக்குது. பலவித நன்மைகள் இருக்கு. அப்போ ஸ்டேபிள் அஞ்சனா காரணம் ஸ்டேபிள் பிளாக். ஆனால் அதை ஸ்டேபிளாக வச்சிருக்கிறதுக்கு 3 விஷயம் செய்யணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்தணும், ஹார்ட் ரேட்டை சடனாக கூடுறதை குறைக்கணும். இப்போ சில பேருக்கு இந்த படோட வேறுமா அல்லது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு மன அலர்ச்சி இருக்குது, வேலையில் இல்லை வீட்டில் இருந்தால் அவர் அந்த பீட்டா பிளாக் எடுக்கிறது நல்லா. அதை சொல்கிறது ஒரு குஷன் மாதிரி. சடனாக ரத்த அழுத்தம் கூடுவதையோ இப்போ இருதய நாடி துடிப்பு கூடுவதையோ குறைக்கும். அப்போ அது நல்லா பாதுகாக்கும். வேறு என்ன செய்யலாம் என்றால், இப்போ நாங்கள் ஸ்டேபிள் அஞ்சனா உள்ள வைக்கும் முழு விஷயம் அறிகிறது. எவ்வளவுக்கு பாதிப்பு இருக்குது, அவற்றை ரத்த ஓட்டம் என்ன அளவு இருக்குது, எவ்வளவு நாடியில் பாதிப்பு இருக்குது, எந்த நாடியில் பாதிப்பு இருக்குது எல்லாம் அறிஞ்சு அதுக்கு தக்க மாதிரி இன்னொரு ட்ரீட்மெண்ட் செய்கிறது என்னென்னா அதை சொல்கிறது ஆஞ்சியோபிளாஸ்டி. அதாவது இந்த அடைச்சி அந்த சுருங்கி இருக்கிற பகுதியை விரிய செய்கிறது. அதை சொல்கிறது ஆஞ்சியோபிளாஸ்டி. ஒரு ஸ்டென்டும் போட்டால் அவர்களுக்கு அநேகமாக அந்த நோயிறாது. மற்றது அப்போ அவர் கனடங்கள் 3 நாடியிலேயும் அடைப்பிருந்தால் பைபாஸ். அப்போ அதை நிர்ணயிக்கிறது என்னென்றால் படிப்படியாக சோதனை செய்து அந்த ஆஞ்சியோகிராமில் தான் அந்த டிசிஷன் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கை பைபாஸ் செய்கிறதுன்னு இருக்குது. அந்த ஆஞ்சியோகிராம் செய்யக்கையும் அதில் பல விதமான அளவுகள் நாங்கள் இப்போ செய்யலாம். அதாவது உலகத்துக்கு அந்த குறைபாடு ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுதுன்னு எல்லாம் ஸ்பெசிஃபிக் மெஷர்மெண்ட் செய்து தான் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்கிறது தேவை வேண்டாம் மட்டும். வைத்தியர்கள் ஒரு நாளும் தேவையில்லாத செய்ய வேண்டாம். தேவையான செய்யவே நேரம் இல்லை. அப்படியே அவர் எதுவும் சொன்னால் செய்திருங்கோ. அப்போ அன்ஸ்டேபிள் அஞ்சனாண்டா ஆஸ்பத்திரிலாம் இருக்கணும். அந்த இசிஜி ஒரு நல்லொரு சோதனை. ஆனால் இட் கேன் பி நார்மல், மாரடைப்பு உள்ள வைக்கும். அதனுடைய இசிஜி மட்டும் காணாது. அதனுடைய தான் ஒரு இரத்த சோதனை செய்கிறவர் ட்ரோபோனின் உண்டு. இதில் மிக முக்கியமான என்னென்றால் இசிஜியின் சாரணமாக இருந்து நார்மலாக ட்ரோபோனின் இல்லாமல் இருந்தால் போல அன்ஸ்டேபிள் என்று இல்லை. அது அன்ஸ்டேபிள் அஞ்சனா இருக்கலாம். அப்போ அதை நோயாளின்னு சொல்கிற விதத்தை பொறுத்து, எனக்கு அடிக்கடி நெஞ்சு வருதுண்டு, அதை பொறுத்து தான் நாங்கள் அடுத்தது என்ன வைத்தியம் செய்கிறதுன்னு செட் பண்ணோம். அப்போ அன்ஸ்டேபிள் அஞ்சனா உள்ளவைக்கு கட்டாயம் 2 ஆன்டிபிளேட்டை கொடுக்குறது. ஆஸ்பிரினோட சேர்த்து குளோபிரகளையும் கொடுக்குறது. ஸ்டட்டிங் கட்டாயம் கொடுக்கணும், பாய்சப்ரோல் கட்டாயம் கொடுக்கணும். மற்றது ஒரு ஹெப்பரின் இன்ஜெக்ஷன் போடுவார்கள். அது என்ன ரத்தம் கட்டிப்படுவதை குறைக்கிறதுக்கு. அதாவது ரத்த கட்டிப்படுவது 2 காரணம் இருக்குது. ஒன்று அந்த ரத்தத்தில் உள்ள ஃபைப்ரின் இறுகிறது, அதை தடுக்கிறது ஹெப்பரின். மற்றது இந்த ரத்த குருதிப்படைக்கு காரணமாக இருக்கிற பிளேட்லெட் என்ன சொல்கிறது, அதையும் தடுக்கணும். ஆஸ்பிரின் ப்ளஸ் குளோபிரகல் ப்ளஸ் ஹெப்பரின் மும்முனை தாக்குதல்னு சொல்கிறது. அப்போ நான் விஷயம் காய்ச்சி போட இந்த இருதய நாடி வருத்தத்தை பற்றி அவ்வளோத்தோடு நிப்பாட்டுவோம். இனி அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்ன? அதாவது இதயம் இதயம் மாதிரி ஒரு கம்ப்யூட்டராலேயோ ஏஐயாலோ ஒரு உறுப்பை கண்டுபிடிக்க இயலாது. இது சும்மா ஒரு பிக் பேங் தியரியால் நடக்க இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் போக படிப்பில் இவ்வளவுக்கு நுணுக்கமான ஒரு உறுப்பு இது. ஒரு நிமிஷத்துக்கு 80 முறை துடிக்குது, ஒரு தவறு இல்லாமல் பிறக்க முதல் இருந்து இறக்கும் வரை. அதில் ஏதாவது குளறுபாடு இருந்தால், குளறுபாடுன்றக்கு அந்த இதயத்துக்குள்ள மின்சார இயக்கங்கள் இருக்கு. அது தண்டவாட்டு
லித்தியம் பேட்டரியும் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்டவாடு இயங்கிக் கொண்டிருக்கு. அது ஒரு அதிசயம்தான். அந்த இயக்கத்தை இல்லை ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டால் தான் இந்த ஏட்ரல் ஃபிபிரிலேஷன் வாரம். அதாவது அந்த இதயத்தின் மேற்பக்கத்தில் உள்ளதை சொல்றது ஏட்ரியம் உண்டு. அதில் பல மின்சார கோளாறுபாடு ஏற்பட்டு அது படபடன்னு துடிக்க தொடங்கும். அதைத்தான் சொல்றது ஃபிபிரிலேஷன். அதால் என்ன ஆபத்து என்று சொன்னால் ஸ்ட்ரோக் வரும். ஏனென்றால் அந்த துடிச்சு கொண்டிருக்க அது சுருங்கி விரியாது ஒழுங்க. அப்படி சுருங்கி விரியாட்டி அதுக்குள்ள ரத்தம் கட்டிப்படும். அது மட்டும் இல்லை, அது படபடன்னு கூட துடிக்கிறபடியா இந்த கீழறை, அதாவது வென்ட்ரிக்கிள்னு சொல்றது, அதன் தொழிற்பாடை குறைக்கும். அதனுடைய அவருக்கு மூச்சுட கஷ்டம் வரும். அதன் அறிகுறிகள் நான் சொல்றேன். அப்ப இதயத்தின் தொழிற்பாடை குறைக்கும், இரத்த அழுத்தத்தை குறைக்கும். அதால இதான் அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அந்த மஞ்சள்ல காட்டி இருக்கு. அப்ப நார்மலா ஒரு சர்க்யூட் தான் மேலேருந்து கீழே போகும். அது வடிவா ஒவ்வொரு செகண்டும் வேலை செய்து கொண்டே இருக்கும், ஒரு குறைபாடு இல்லாமல். ஆனால் திடீரென்று சில பேருக்கு பலவித சர்க்யூட் வந்த உடனே இந்த ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன் வரும். அதின் அறிகுறிகள் வந்து ABCDEFG. அதாவது சில பேருக்கு அறிகுறியே இராது. அப்போ நாங்கள் பல்சை பிடிச்சி பார்த்தா தான், கைநாடி பார்த்தா தான் தெரியுமா அவருக்கு ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன் இருக்குன்னு. மூச்சு விட கஷ்டப்படலாம், நெஞ்சு நோய் வரலாம், தலைச்சுத்து வரலாம், மயங்கி விழலாம். முற்றா அறிவில்லாமல் போகாது, ஆனால் கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம், இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கலாம், அல்லது நெஞ்சு படம் வரலாம். இதுக்கு வர்ற காரணம் என்னென்னா, நாங்கள் கார்டியக்கோஸ் நான் கார்டியக்கோஸ் சொல்றது. அதாவது எந்த இருதய வருத்தமும் காரணம் ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது இரத்த அழுத்தம் தான் மிக முக்கிய முதலாவது காரணம். அப்போ ஒருவருக்கு இரத்த அழுத்தம் இருந்து அது கட்டுப்படுத்தாட்டி அவருக்கு பிற்காலத்தில் இந்த வருத்தம் வரும் சாத்தியக்கூறு இருக்கு. அதால இந்த ஸ்ட்ரோக், பாரசவாதம் வரும் சாத்தியக்கூறு இருக்கு. அல்லது ஈவன் மற்ற இடங்களுக்கும் கொழுப்பு இந்த ரத்தம் கட்டி இப்போ காலில் கையில் பிரச்சனை வரலாம். மற்றது நான் கார்டியக்கோஸில் ஆல்கஹால் மிக முக்கிய காரணம். மற்றது ஏதாவது இன்ஃபெக்ஷன், அதாவது நெஞ்சில் அல்லது ஏதாவது இரத்தத்தில் எங்கேயாவது அவர்களுக்கு கிருமி இருந்தால் ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன் வரலாம். வந்தால் என்ன செய்யலாம்னா எவ்வளவோ செய்யலாம். 4Cன்னு நாங்கள் சொல்றது என்னென்றால், முதலாவது கண்டுபிடிக்கணும் ஏன் வந்ததுன்னு. ரெண்டாவது அதால சுற்றி இருக்கிற ஏதாவது வருத்தங்கள் இருக்கோ, நிமோனியா இருக்கோ, தைராய்டு வருத்தம் இருக்காதுன்னு கண்டுபிடிக்கணும். மற்றது என்ன செய்ய போகிறோம் இந்த இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டு, அதாவது அவருக்கு திருப்பி நோமலுக்கு கொண்டாடுறதோ அல்ல சும்மா மருந்தை கொடுத்து இந்த ஹார்ட் ரேட்டின் அளவை கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்குறது. மற்றது ரத்தம் கட்டி ஓடுறதை இந்த மாதிரி தடுக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் மிக நுணுக்கமான சோதனைகள் செய்து ஸ்கோர் என்று செய்து அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு மருந்து தேவையோ ரத்தம் கட்டி ஓடுவதை தடுக்கிறதுக்கு, ஆன்டிகுவாகுலன்ட்னு சொல்கிறது. முந்தி ஓஃபரின், இப்போ ஓஃபரின் பாவிக்கல. நாங்கள் என்ன பரிசோதனைகள் செய்யணும் எல்லாம் செய்வினோம். 24 மணி நேரம் ரெக்கார்டிங் சில பேருக்கு செய்ய வேண்டி வரும். ஏன்னா அவருக்கு வந்து போகிறோண்டா அவருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் உங்களோட ஐஃபோனில் ஏஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இப்போ புது அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் வாங்கினால் அமேசானில் தேவையான நேரம் இசிஜி செய்யலாம். நீங்கள் அப்படி பேர் கண்டுபிடிச்சிருக்கணும். என்ன மருந்து பாவிக்கிறேன்னு கேட்கல, அதனுடைய நான் இந்த டீட்டெயிலை சொல்ல விரும்பல. ஆனால் இப்போ சொல்லுகிறா என்னென்னா, இந்த ஏஎஃப் வந்த வேலை குணப்படுத்தலாம், முற்றாக குணப்படுத்தலாம். என்ன வேணால் 2 விதம். ஒன்று ஷாக் கொடுக்கலாம், அது சொல்கிறது அந்த கீழே மிஷின் மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் மிஷின், அதை அனஸ்தீசியா கொடுத்து தான் கொடுக்க வேண்டாம், அது பெயின்ஃபுல். மற்றது அபிலேஷன் ஒன்று இருக்குது, அது செய்யலாம். இந்த அபிலேஷனால் பல நன்மைகள் இருக்குது. 70% ஒரு அபிலேஷன் செய்தாலே புற வராதே. ஆனால் எவ்வளோ காலம் விடுறோமோ அவ்வளோத்துக்கு பிறகு இந்த சரிப்படுற சாத்தியக்குறு குறை. அதான் ஏஎஃப்பை பற்றி கேட்டுகளுக்கு மறுமொழி. வேறு எதுவும் நான் இதை பற்றி கதைக்க எனக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் கேள்வி நேரத்தில் கேட்கலாம். ஒரு கேள்வி வாட் இஸ் சைனஸ் ரிதம்? சைனஸ் ரிதம் உண்டா நார்மல் ரிதம். பட் சைனஸ் எரித்மியான அனிமான ரிப்போர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை பற்றி பயப்படுது. சைனஸ் எரித்மியான அர்த்தம் நீங்கள் வெரி ஃபிட். அதே எரித்மியான்னு சொல்கிறது எனக்கு இன்னும் விளங்கே இல்லை. அப்போ நான் ஆல்வேஸ் சொல்கிறது படிப்பிக்க, சைனஸ் எரித்மியா இஸ் நாட் அன் எரித்மியா, இட் ஜஸ்ட் டெல்ஸ் யூ ஆர் வெரி ஃபிட். அதே சொல்ல தேவையில்லை, இசிஜி
இசிஜியை பார்த்து அதாவது ஆளை பார்த்தே சொல்லலாம். அப்போ சைனஸ் ரிதம் நல்லது. மற்றது கேட்டார்கள் பிஆர் இன்டர்வல் என்றா என்ன? அது ஒரு நல்ல கேள்வி. பிஆர் இன்டர்வல் என்றா என்னண்டா, இதயத்தின் மேற்பாதியிலேருந்து கீழ்ப்பாதிக்கு போகிற எவ்வளவு டிலேன், இதெல்லாம் மில்லி செகண்ட்ல, அதாவது 200 மில்லி செகண்டுக்குள்ளே போயிடும் மேலேருந்து கீழே. அப்படி போகிறது குறைவாக இருந்தால் அதை சொல்கிறது லோங் பிஆர் என்று. அப்படி லோங் பிஆர் இருந்தால் அவர்களுக்கு பிற்காலத்தில் அவருக்கு அந்த இரத்த துடிப்பின் அளவு குறைகிற சாத்தியக்கூறு, மயக்கம் வரும் சாத்தியக்கூறு இருக்கும். அவைக்குத்தான் பேஸ் மேக்கர் தேவை. அது ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள். பட் அது QT இன்டர்வல்ண்டா என்ன? இதெல்லாம் நல்ல கேள்விகள். QT இன்டர்வல்ண்டா என்னன்னா, அதுவும் பிஆர் இன்டர்வல் மாதிரி ஒரு இதெல்லாம் இசிஜியில் ஆட்டோமேட்டிக்காக மெஷர் பண்ணப்படும். அதாவது ஒரு இசிஜி எடுத்தோம்னா நாங்கள் 12 விஷயம் பார்க்கறது. அதில் 4வது விஷயம் பிஆர் இன்டர்வல், முதலாவது விஷயம் சைனஸ் ரிதம் மோனோட், 11வது விஷயம் QT இன்டர்வல். அது கட்டாயம் பார்க்கணும். ஏனென்றால் அது தப்பித்த கூடவா இருந்தால் மரணம் வரும் சாத்தியக்கூறு கூட. ஆனபடியாக எல்லா இசிஜிலையும் அதை பார்க்கணும். அப்போ லாங்கிட்டிவ் இருந்தால் ஹார்ட் ரேட் கூட. அப்போ லாங்கிட்டிவ் காரணம் என்னென்னா மருந்துகள், சில மருந்துகள் கட்டாயம். உதாரணமாக எரித்ரோமைசின் சில பேருக்கு, ஹெலோபிரோடோன் இந்த சைக்காட்ரி மருந்துகள் எல்லாம் இந்த இன்டர்வல்களை பாதிக்கும். அப்போ நாங்கள் அதில் மானிட்டர் பண்ணணும். அப்போ இசிஜி வெரி வேல்யூபிள் டு சேவ் லைஃப். அதான் அந்த இசிஜியை பற்றி சொன்னேன். மற்ற ஒரு கேள்வி கேட்டார்கள், ஹார்ட் வேல்வை பற்றி கேட்டார்கள். ஹார்ட் வேல்வ் எங்களுக்கு 4 வேல்வ் இருக்குது. 2 லெஃப்ட் சைடில், 2 இடது பக்கத்தில், 2 வலது பக்கத்தில். இடது பக்கத்தில் உள்ளது ஏர்டிக் அண்ட் மைட்ரல் வேல்வ். மற்றது கேட்டார்கள் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லினா மைல்ட் TRNMR. எந்த வேல்வ் ப்ராப்ளமும் மைல்டோ மாடரேட் ஒன்று நாங்கள் செய்கிறோம் இல்லை, அது பேருந்து மானிட்டர் பண்ணுறது தான். ஆனால் சிவியர் எம்ஆர் அது மட்டுமில்லை, சிவியர் எம்ஆர் அறிகுறிகள், அதாவது இழைப்பு, களைப்பு அல்லது நோய் இருந்தால் தான் நாங்கள் அந்த வேல்வை புது வேல்வ் போடலாம் அல்லது அந்த வேல்வை ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து கேள்விக்கிட்டு இருந்தார்கள் நரோயிங் ஆஃப் த ஹார்ட் வேல்வ் ஏன் வருகுது என்று. ஏர்டிக் நரோயிங்குக்கு முக்கிய காரணம் டீஜெனரேஷன். ஆனால் அதே மாதிரி தான் இந்த கொழுப்பு படிவும். அப்போ கொழுப்பு படிவை குறைச்சா ஏர்டிக் ஸ்டெனோசிஸ் வரும் சாத்தியக்கூறையும் குறைக்கலாம். சில பேர் புறப்புவாசியாயே ஒரு 3 லீஃப்லெட்டுக்கு பதிலாக 2 லீஃப்லெட் இருந்தால் அவர்களுக்கு 40-50 வயசுலேயே இந்த ஏர்டிக் ஸ்டெனோசிஸ் வரலாம். அப்போ 75 வயசில் வர்றதுக்கு காரணம் வேரண்டியா, இளம் வயதில் வருவதற்கு காரணம் புறப்பு வாசி. மற்ற ருமட்டிக் ஹார்ட் இப்போ குறைவு, மிக குறைவு. முந்தைய மிக கூடுதலாக இருந்தது. அது எந்த வேல்வையும் எஃபெக்ட் பண்ணும். மைட்ரல் வேல்வ், ஏர்டிக் வேல்வ், ஈவன் ரைட் சைட் வேல்வ், இடது வேல்வையும் வலது பக்க வேல்வையும் பாதிக்கலாம். மைல்ட் ஏர்டிக் ஸ்டெனோசிஸ் என்றால் நான் சொன்ன மாதிரி ஒன்றும் செய்கிறே இல்லை. இதான் அந்த ஏர்டிக் வேல்வும் மைட்ரல் வேல்வும் ரெண்டும் மிகவும் பொதுவாக நடக்குது. அவ்வளவு தான் நான் சொல்கிறது. கேள்வியிலேருந்து எல்லா கேள்வியும் நான் மறுமொழி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது நான் விட்டிருந்தால் தயவு செய்து நீங்கள் குறை நினைக்காமல் கேள்வி கேட்கலாம். இதற்கு அடுத்து வரீங்களா? ரைட்டு. இப்போ வந்து மிகவும் அருமையான எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் மறுமொழி சொல்லியிருக்கிறீர்கள். இதற்கும் நாங்கள் இப்பொழுது உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். எல்லோரும் கைதட்டும்படி 30 கைதட்டுகள் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்பொழுது முதலாவதாக சீமிலிருந்து கண் குகணேஷன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். சொல்லுங்க ஐயா. நன்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். ஐயா, உங்களது பேச்சு மிகவும் எங்களுக்கு பிரயோசனமாக இருந்தது. உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், வழிபடுகின்றேன் என்றுதான் கூற வேண்டும். நீங்கள் இறைவனுக்கு பிறகு ஒரு டாக்டர் தான் இறைவன் என்று கூறுவார்கள். உங்களது
சேவைக்கு நன்றி ஐயா. முதல் நான் என்ன அந்த கல்சியத்தை பற்றி சொன்னீர்கள். அந்த ஒஸ்டியோபீனியா உள்ள ஆட்கள், ஒஸ்டியோப்ரோசிஸ் உள்ள ஆட்களுக்கு இப்ப எனக்கு எல்லாம் அட்கல் CD3 டேப்லெட்ஸ் எடுக்க சொல்லியிருக்கு. அதை கதை வருஷமா எடுக்கிறேன். அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏன்னா இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனக்கு நான் தான் அந்த கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட, என்னென்ன ஸ்டேபிள் அஞ்சைனா இருக்கக்கூடும் என்ற மாதிரி. அப்ப அது அந்த நீண்ட காலமா அல்கல் D3 எடுக்கிறத ட்ரிகர் பண்ணுமா? நீங்கள் அந்த முதல் அந்த சொன்னீங்களா கல்சியம் கூடாதுன்ற மாதிரி. ஆனா அந்த ஒஸ்டியோபீனியா இருக்கிறபடியால் எடுக்க வேணும். ஒரு கட்டத்துல சொன்னாங்க ஒஸ்டியோபொரோசிஸே இருக்குண்டு எனக்கு. இல்லைன்னாங்க. அப்ப அதுதான் அந்த பிரச்சனை. அப்படியே நாங்கள் எடுத்தாக வேணும் இல்லையா? அதான் இந்த அவைகள்ட்ட நீங்கள் அதாவது இந்த எலும்பு நிபுணர்கிட்ட நீங்கள் இதை கேட்டீர்கள் என்றால், இருதய நிபுணர்கள் சொல்லினோம் கால்சியம் குளிச்சு எடுக்கக்கூடாது இருதயத்துக்குண்டு. மிக முக்கியமாக சலரோகம் உள்ளவர்களுக்கு கால்சியம் டேப்லெட் கூடாதுன்றதுதான் அந்த ஆராய்ச்சியின் படி நிரூபித்துள்ளார்கள். வெறும் பல ஆராய்ச்சிகள்ல அதே மறுமொழி தான் வந்திருக்கு. அதாவது கால்சியம் டேப்லெட் இருதயத்துக்கு நல்லதல்ல, நன்மை செய்யாது, ஆனா சில பேருக்கு தீமையும் செய்யுது. அதாவது சிறுநீரக கோளாறு உள்ளவைக்கு அவைக்கு கேண்டில் பண்ண தெரியாது, சிறுநீரகம் உள்ளவைக்கு. மற்றது சலரோகம். ஆனா நாங்கள் அதை பேலன்ஸ் பண்ணணும். அதாவது இப்ப அந்த மருத்துவர் என்னத்தை பார்க்கணும்னா, இருதய பாதிப்போ அல்லது எலும்பு பாதிப்போ கூடுதலாக இருக்கு, எது மிக முக்கியம்னு பார்த்து. மற்றது உங்களுக்கு இப்போ கால்சியம் ஸ்கோர் இது தெரிஞ்சா நல்லதா இருக்கு. ஏன்னா கால்சியம் ஸ்கோர் கூடவா இருந்தால் நிச்சயமாக கால்சியம் குளிசிய பாய்ப்பு அல்லது இந்த கால்சியம் குளிசிய முக்கியமாக 1000 மில்லிகிராமுக்கு மேல பாய்க்கக்கூடாது கால்சியம். நீங்கள் ஒஸ்டியோபீனியாவுக்கும் அது தேவையில்லை. அப்ப அந்த கால்சியம் இல்லாமல் தனிய விட்டமின் டி பாவிக்க சாத்தியக்கூறு இருந்தால் அப்படி செய்கிறது நல்ல. இருதயத்தை பொறுத்த மாட்டல, அதுல எந்த வித ஐயப்பாடும் இல்லை. அப்ப இந்த கேள்வி முந்தி கேட்ட கேள்விக்கு நாங்கள் சொல்றாங்க எங்களுக்கு தெரியல, காணா எடுக்காவிட்டா நல்லவனா. ஆனா இப்ப நிச்சயமான மறுமொழி என்னன்னு சொன்னால், கால்சியம் குளுசை மாத்திரைகள் இருதயத்துக்கு உதவி செய்யாது, பாதிப்பு தான் செய்யும். அப்ப நீங்க விட்டமின் டியை மட்டும் எடுத்தால் அது எலும்புக்கு உதவி. அது எனக்கு தெரியாது. எனக்கு எலும்பை பற்றி அவ்வளவு விரிவாக எனக்கு அவ்வளவு தெரியாது. நான் ஒரு எலும்பு நிபுணர்கிட்ட கேட்டு நாங்கள் அதுக்கு தக்க மறுமொழி சொல்லலாம். எனக்கு கண்ட்ராடிக்ட் பண்ணது ரெண்டும். அதுக்கு எடுக்க வேண்டும், இதுக்கு எடுக்க கூடாதுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையா உள்ளதானே. அதான் அது ஒரு பிரச்சனை தான். ஓமோம். அதான் இந்த அதாவது இயற்கையாகவே, அதாவது இவ்வளவுக்கு இப்ப மூளை உதாரணமாக இப்ப நாங்கள் ஒமேகா-3 எடுத்தோம் என்றால், ஒரு ஒமேகா-3 மூளைக்கு மிகச் சிறந்தது. ஒரு ஒமேகா-6 மூளை சிறந்தது. ஒமேகா-6 இதயத்துக்கு மிகவும் பாதிப்பானது. அதனால நாங்கள் சொல்றது ஒமேகா-3 கேப்சூல் வாங்கி பார்த்து வாங்குங்கோ எந்த இதுன்னு சொல்லி. அப்படி அந்த ஒமேகா-3க்குள்ளேயே 2 இருக்கு. அதுல ஒன்று மூளைக்கு மட்டும் உதவி செய்யும், ஒன்று இதயத்துக்கு மட்டும் உதவி செய்யும். அப்ப அந்த வேறுபாடுகள் இருக்கு. அதனுடையத்தான் நாங்கள் எதுக்கு எந்த தேவை பாவிக்கிறோம் என்ற பொறுத்து தான் நாங்கள் அளவு சொல்லலாம். நன்றி ஐயா. மற்ற என்னென்ன குயிக்கா அந்த நீங்கள் அந்த ஸ்டேபிள் அஞ்சனாக்கு அஸ்பிரின் எடுக்கலாம் இல்லையா? அதுதான் நீங்க போட்டு அஸ்பிரின் அல்லது குழப்பீர்கள் எடுத்துக்கிறது மிக மிக நல்லது, உயிர் காக்கும். ஓகே, நன்றி நன்றி ஐயா. நான் நேரம் எடுக்க விரும்பல, மற்றவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். நன்றி. அடுத்ததாக ராதை அம்மா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் டாக்டர் தயாளன். நான் தான் உங்களை அந்த இசிஜியை பற்றியும் அந்த எக்கோ கார்டியோகிராமை பற்றியும் நான் தான் உங்களை கேட்டேன். நான் அதுல எனக்கு இன்னும் ஒரு விஷயம் விளங்கல. மைல்டு டிஆர்ண்டா என்ன? அதனால கேள்வி. இப்ப மைல்ட் டிஆர்ண்டா அந்த ட்ரைகசிட் வால்வ், அந்த வலது பக்கத்துல உள்ள வால்வ் தான் ட்ரைகசிட் வால்வ். மைல்ட் டிஆர் கன சாதனாக்கள் இருக்கு, அதை பற்றி ஒன்றும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த மைல்ட் டிஆர், மைல்ட் எம்ஆர், மைல்ட் ஏஆர், அந்த எல்லா ஆரும் மைல்டா இருந்தால் அதை நீங்கள் இக்னோர் பண்ணலாம்.
ஆனால் அவர் அதோடு சேர்த்து சொன்னார்னா தேர் இஸ் எ திக்கன் வால்வ் அல்லது வேல்விலையும் பிரச்சனை இருக்குண்டால் mild AS, mild அது ஏசோ. stenosis of the ஆனால் மைல்டேஸுக்கு நீங்கள் வருஷத்துக்கு வருஷம் அவர்கள் எக்கோ ஸ்கேன் செய்வார்கள். செய்து அந்த ஏஎஸ் என்ன அதுக்கு 3-4 மெஷர்மெண்ட் செய்கிறது ஏஎஸ்க்கு. அந்த மெஷர்மெண்ட் மூலம் வெரி அக்யூரேட்டா சொல்லுவார்கள் அது என்ன மாதிரி ப்ரோக்ரஸ் பண்ணுதுண்டு. அப்போ அந்த ரேட் ஆஃப் ப்ரோக்ரஷனை கால்குலேட் பண்ணி அடுத்த அப்பாயின்மெண்ட் 1 வருஷத்துக்குள்ளேயோ 6 மந்த்துக்குள்ளேயோ 2 வருஷத்துக்குள்ளேயோன்னு சொல்லிவிடும். அப்போ அந்த இதை தொடர்ந்து எக்கோ ஸ்கேன் செய்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த சரியான நேரத்தை அதாவது சிவியர் ஏஆர்டிக் ஸ்டெனோசிஸ் வரைக்க அதுக்கு உங்களுக்கு புதுவால் தருவினோம். அந்த புதுவால் தர்றதும் இப்போ கீஹோல் சர்ஜரி தான் மிக சிறந்தது. ஒரு நாள் வெள்ளனா போய் இரவே வரலாம் வீட்டை டவின்னு சொல்கிறது. அது கீஹோலை காலின் மேற்பக்கத்துக்குள்ளால டியூப்பை விட்டு புதுவால்வை போடுவார்கள். அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை விட சிறந்தது. இன்னொன்று வந்து நீங்க அந்த QT-யை பற்றி சொன்னீங்க. ஆம். PR interval and QT. ஆமாம். QTC என்றா என்ன? QTC ஒரு கபலங்கப்படுத்துங்க பாப்பா. அதான் அதாவது அந்த QT இன்டர்வல் வந்து ஹார்ட் இருதய துடிப்பின் அளவை பொறுத்து. இப்போ 60 உள்ளவைக்கு ஒரு QT இன்டர்வல் இருக்கு. 70க்கு போனோன்னே QT குறையும். என்ன வயதை சொல்றீங்களா? இல்ல அந்த இல்ல, இருதய எ- துடிப்பு சரி. இருதய Okay, நாடி okay. துடிப்பின் அளவு. சரி, அப்ப சரி. அதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்குறதுக்கு என்ன செய்யற வேண்டும் சொன்னால் 60 ஹார்ட் ரேட்டா இருக்க எவ்வளவுக்கு இருக்கும் இந்த இசிஜில இந்த QT இன்டர்வல். அதை சொல்றது கரெக்டட் QT. அந்த C Oh, I ஸ்டாண்ட்ஸ் see. ஃபார் கரெக்டட். அப்ப எங்களுக்கு அப்ப அந்த அளவை கொண்டு நாங்க சொல்லலாம் நிச்சயம். அதாவது QTC இப்ப ஆண்களுக்கு 450க்கு மேலே இருந்தால் அது கூட. அப்ப ஏதாவது நாங்கள் அதுக்கு ஏதாவது செய்யணும். அதாவது அவற்றை மருந்தை பார்த்து எந்த மருந்தால அப்படி வருது அல்லது எந்த விடத்ததால் வருதுண்டு அவருக்கு நாங்கள் அறிவுரை கூறுறது எந்த மருந்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்ப அவருக்கு எத்தனை மாதம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எத்தனை I see. மாதம் கூட்டு மட்டும் அப்படி சில மருந்துகளை என்னோட A to Z லிஸ்ட் இருக்கு. ஒரு நீங்கள் இப்போ இன்டர்நெட்ல போய் QT இன்டர்வல் ப்ரொலாங்கிங் ட்ரக் என்றால் வரும் ஒரு பெரிய லிஸ்ட் உங்களுக்கு. அப்ப அந்த மருந்து ஒன்றும் இருக்கக்கூடாது. நீங்கள் aortic sorry சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல, நீங்க சொன்னீங்களா அந்த மைல்ட் TR அண்ட் மைல்ட் AS ண்டா. அப்ப நான் யோசிச்சேன் என்னன்னா AS ண்டா aortic stenosis. அப்ப நான் யோசிச்சது என்னன்னா it is to do with the aorta and but it is not. அப்ப நீங்க உங்களுக்கு 2 சொல்றீங்க ப்ராப்ளம் இருக்கு. அதான் என்னென்றால் அதான் அந்த நுட்பம் என்னன்னு சொன்னால் இந்த வால்வ் எல்லாம் அது மாதிரி ஒரு என்ஜினியரோ இருவரும் ஒரு காலம் தயாரிக்க இயலாது. அதந்த எங்கட இயற்கையிலே அப்படியே ஒரு அபூர்வமான இருதயம். அதுக்குள்ள என்னன்னா அந்த சின்ன இதுக்குள்ள அந்த வால்வ் என்ன செய்யும் என்று சொன்னால் அப்ப அந்த ஒரு வால்வ் இந்த ட்ரைகசிட் வால்வ் வந்து மூடுபடும் அந்த கீழிதயம் சுருங்கிக்க. அப்ப அந்த ரத்த ஓட்டம் வந்து கீழேருந்து மேலே அந்த புலையான வழிக்கு போகாது. பிறகு அந்த வால்வ் திறந்தா மேலேருந்து கீழே சரியான வளர்ந்த ஏற்றிய கொண்டவன் வரும். அப்ப அப்ப கீழ் இருதய நாடி ரைட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் பண்ணிக்க சுருங்கிக்க கொஞ்சம் லீக் பண்ணும் ரைட் ஏற்றிய வந்த மேற்பாகத்துக்கு. அதை சொல்றது மைல் TR. மைல் TR நத்திங் டு வரி. அப்ப சுருக்கம் என்ற என்னன்னு சொன்னால் வால்வ் துறக்க முற்றா துறக்கணும். 100% துறக்கும். ஆனா கொஞ்சம் தான் துறந்தா அது நரோட். அதை சொல்றது. அப்ப நாங்கள் எங்களோட வால்வ் ஏரியாவை கால்குலேட் பண்ணலாம் எக்ஸாக்ட்லி. இப்போ அயோர்டிக் வால்வ் வந்து 2 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும் குறைஞ்சது. 1.5க்கும் 2க்கும் இடையில இருந்தால் அது மைல்ட் அயோர்டிக் ஸ்டெனோசிஸ். 1க்கும் 1.5க்கும் இடையில இருந்தால் அது மாடரேட் ஸ்டெனோசிஸ். 1 கீழே இருந்தால் அது சிவியர் ஸ்டெனோசிஸ். அப்ப நாங்கள் கால்குலேட் பண்ணி சொல்றது பேஷண்ட்டுக்கு உங்களோட இது மைல்ட், மாடரேட் ஓ சிவியர். சிவியரா வந்தாலும் நாங்கள் ஒன்றும் செய்கிறே இல்லை அன்லெஸ் அவர்களுக்கு இழப்பு களைப்பு அல்லது நெஞ்சினோ படவெடுப்பு வந்தா. Thank you very much. தேங்க்யூ. அடுத்ததாக டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் அம்மா நீங்க சொல்லலாம். Good evening to everyone. Dr. Dayalan, Madam, excellent presentation. நான் தான் atrial fibrillation பற்றி கேட்டேன்.
ஆம். நீங்க அப்ளேஷனும் மற்றது ஷொக்கும் சொன்னீங்க. மருந்து வகைன்னா என்ன கொடுப்பீங்க? அதனால அந்த நேரத்தின் மேல நான் அந்த டீட்டெயில் போல அதில் போட்டா நான் சொல்றது இந்த பிசிடிஏ அதாவது ஏபிசிடிக்கு பதிலாக மற்ற ரிவர்ஸ் வே பி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அதாவது பீட்டா பிளாக்கர் பாய்சப்ரலோல் ஓ மெட்டப்ரலோல். சி வந்து செகண்ட் சாய்ஸ், அதாவது டில்டியசாம் வெரப்பமில். ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம், ஆனால் அதற்கு காம்பினேஷன் வெகு கவனமாக இருக்கணும், எனக்கு இன்னும் கூட குறைச்சிடும். டி வந்து டிஜாக்சின். அப்போ பிசிடி அதில் இந்த டிஜாக்சின் பிளஸ் பி ஓ டிஜாக்சின் பிளஸ் சி தான் பெட்டர் காம்பினேஷன். எனக்கு தெரியாது. இப்போ டிஜாக்சின் பாவிக்கிறேன். முந்தின காலத்துல நாங்கள் டிஜாக்சின் அதான் முதல் காலத்தில் வந்தது டிஜாக்சின். ஆனால் இப்போ டிஜாக்சினை பாவிக்கிறது குறைஞ்சொண்டு வருது. என்னென்று சொன்னால் அதை விட திறமான மருந்துகள் இருக்குண்டு. அதாவது டிஜாக்சினில் ப்ராப்ளம் என்னென்னா அது சிறுநீரகத்துக்குள்ளால தான் வெளியேறபடியே சிறுநீரக கோளாறு உள்ளவை கவனமாக இருக்கும் டிஜாக்சின். மற்றது அமேடரோனும் பாவிக்கலாம், அதான் அந்த பிசிடிஏ. ஆனால் அமேடரோன் பாவிக்கிறது கடைசியாக தான். ஏன்னா அமேடரோன் வெரி எஃபெக்டிவ், கட்டாயம் கண்ட்ரோல் பண்ணும், ஆனால் அதில் சைடு எஃபெக்ட் கூட. So the best combination Best is வந்து பீட்டா பிளாக்கர், தென் கால்சியம் பிளாக்கர், மூன்றாவது டிஜாக்சின் அல்லது காம்பினேஷன் ஆஃப் டிஎன்பிஓ டிஎன்சி. ஆனால் மற்றது கட்டாயம் அந்த அளவை குறைச்சி 70க்கும் 80க்கும் இடையில குறைக்கணும். அதால் பிற்காலத்தில் அந்த இதயம் கூட விரிகிறதெல்லாம் வராது ஏஎஃப்ஆல. மற்றது விட்டமின் டியை தவிர மற்ற விட்டமின்ஸ் எடுக்கிறதுல ஏதாவது பிரயோசனம் இருக்கா? நல்ல டயட் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அப்சார்ப்ஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் வித்தியாசம். அந்த விஞ்ஞான முறையாக பார்த்தால் இல்லை, விட்டமின் டி ஒன்றே கொண்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஒருவர் மிகவும் சிறந்த மிக இறுக்கமான சைவ உணவு சாப்பிட்றவராக இருந்தால் B12 எடுக்கலாம். ஆனால் இப்போ B6 ஈவன் அந்த மல்டி விட்டமினே சொல்கிறார்கள், அதால் பாதிப்பு தான் கூட. அப்போ நீங்கள் மல்டி விட்டமின் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்டாட்டின் எடுத்தால் ஸ்டாட்டினில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இது எத்தனையோ பில்லியன் பவுண்ட் செலவழித்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த விட்டமின்களுக்கு ஆராய்ச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் செய்த ஆராய்ச்சியும் சொல்லியிருக்கு இது புல எடுக்க தயவு செய்து எடுத்துறாங்க உண்டு. அதுதான் நான் தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜே, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர், நீங்கள் இந்த 3 கேள்விக்கும் மிக அழகாக விட தந்துட்டீங்கள். எனக்கு இதை விட விளக்கமாக எனக்கு எங்கேயும் கிடைச்சிருக்காது. என்ன இதில் சொல்ல வந்த நான் நன்றி சொல்றதுக்காண்டித்தான். உங்களை பெற்று வளர்த்த பெற்றார் இருந்து பார்த்து சந்தோஷம் அடையணும். ஏனெண்டா இப்படி ஒரு டாக்டர் வந்து தன் நேரத்தை தந்து எங்களுக்கு இவ்வளவு தூரம் அமைதியாக பொறுமையாக இருந்து விளக்கம் அளிக்கிறது அருமையிலும் அருமை. உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து, உங்களது குடும்பத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் மருந்ததி மாஸ்டருக்கும் மீண்டும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். தயாளன் எப்பொழுதும் போது மிக அருமையாக எக்ஸலண்ட் டாக், வடிவாக விரிவாக அமைதியாக எல்லோருக்கும் தெரியும் பக்கமாக சொன்னதுக்கு மிக்க முதலில் நன்றி. எனக்கு ஒரு கேள்வி. அந்த இப்ப கேட்டு விட்டார்கள், அந்த விட்டமின் முதல்ல எனக்கு ஆஸ்டியோபரோசிஸ் இருக்கிறபடியால் கால்சியம் எடுக்கிறபடியால் நீங்க சொன்னீங்க 1000 மில்லிகிராம்ஸுக்கு மேல எடுக்க கூடாது என்று. அது 1000 மில்லிகிராம்ஸ் பெர் டேயா? அதாவது என்ன, அந்த ஆராய்ச்சியில என்ன செய்த கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் கால்சியம் எடுக்கிறதே சரியில்லை. ரத்த நீரிழிவு நோய் உள்ளவருக்கு அதுல வந்து 1000 மில்லிகிராமுக்கு மேல எடுக்கிறதுன்ற பாதிப்பு கூட. அப்ப மில்லிகிராமையும் பொறுத்தது. அப்ப அவர்கள் அதன்படி மறுமொழி என்னன்னு சொன்னால் 1000 மில்லிகிராம் மேல நீங்க ஒரு காலம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா எடுக்காமல் விடுறதே மிகச்சிறந்தது என்றதான்.
இருதயத்தை பொறுத்தவரையில். ஆனா அந்த அது நல்ல கேள்வி. அந்த எலும்பு வருத்தம் உள்ளவர்களுக்கு, எலும்பு மெலிவு உள்ள வருத்தவர்களுக்கு கால்சியம் தேவைன்றது எனக்கு வடிவா தெரியாது. அப்படி தேவைன்றால் என்ன செய்கிறது? அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு பேலன்ஸ் பண்ணணும். அது அந்த எலும்பு வைத்திய நிபுணர்கிட்ட கேட்கறது தான் சிறந்தது. அப்போ நீங்கள் சொல்லலாம், இருதய நிபுணர்கள் சொல்கிறார்கள் கால்சியம் குளியல் எடுக்க வேண்டாம். எல்லாரும் எடுக்க வேண்டாம் இல்லை. அவர்களுக்கு இருதய நாடியில கொழுப்பு இருந்தால் அல்லது கால்சியம் இருந்தால், கொழுப்பு இருந்தால் கால்சியம் அயனமாக இருக்கும். அவைக்கு கால்சியம் எடுக்கக்கூடாது. அதுதான் எங்களோட ஆராய்ச்சியின் படி சொல்லியிருக்கு. அப்போ அது நாங்கள் எங்களோட மிகவும் நுணுக்கமாக இருதய நாடியை பொறுத்த மாட்டல கால்சியம் டேப்லெட் நல்லதில்லை. மிக்க நன்றி. அதுக்கு நான் ருமட்டாலஜி அப்பாயின்மெண்ட் இருக்க ருமட்டாலஜிஸ்ட் இப்ப டாக்டர் நவரத்னமும் கதைக்க இருக்கிறார். அவர் இன்னும் சொல்லுவார் இருக்காம் அதுக்கு மறுமொழி. மற்றது விட்டமின் டி சொன்னீங்க. விட்டமின் D3 விட்டமின் D ஜெனரலா பாவிக்கிறதா? சிலராக்க சொல்லினா விட்டமின் D3 இஸ் பெட்டர் தென் விட்டமின் டி எடுக்கிறதுக்கும் பார்க்க. உங்களோட அபிப்பிராயம் என்ன? சரி, விட்டமின் D3 தான் பெட்டர். ஏனென்றால் விட்டமின் டி எடுத்தீர்கள் என்றால் உடம்புல அது ஹாஸ் டு பி கன்வெர்டட் டு விட்டமின் D3. லிவராலையும் ஈரலாலையும் சிறுநீரகத்தாலையும் D3 ஆக்கின பிறகுதான் அந்த ஹைட்ராக்சிலேஷன் 125 டிஹைட்ராக்சி கொலஸ்ட்ரால் அந்த விட்டமின் டி மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அப்ப நீங்க விட்டமின் D3 சாப்பிட்டா அது பெட்டர். தேங்க்யூ. அது நல்லது. அதோட நீங்கள் இப்ப சொன்னீங்க விட்டமின் B12. அது என்னது? எதுக்கு மடுக்க வேணுமா விட்டமின் B12? அந்த சைவ உணவு சாப்பிட்றவர்களுக்கு அதுவும் லாக்டோவிட்டின் இப்ப சில வேளையில பாலும் குறைச்சி சாப்பிட்றவைக்கு அந்த B12 குறைவா இருக்கும் உடம்புல. அதால சில பேர் B12 அவைக்கு ரத்தத்தை சோதிச்சு பார்க்கறது நல்ல B12 குறைவா இருக்கும். அப்படி குறைவா இருந்தா அவர்கள் B12 டேப்லெட் எடுக்கலாம். ஏனென்றா அவற்ற உணவுல B12 இது குறைவு. ஆனா அற்றும்போட சாதாரணமா சாப்பிட்றவைக்கு B12 குறைவா இருக்கிறது தேவையில்லை. B12 குளிசை எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. மிக்க நன்றி. கடைசியில நீங்க அந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுக்கு சிலருக்கு பேஸ் மேக்கப் போடணும். அது பேஸ் மேக்கப் போடுறதாலேயும் அதை குறைக்குமா? அதுக்கு நன்றி வரும். இல்ல அதாவது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஃபாஸ்ட் ஹார்ட் பீட், நார்மலா மிக கூடுதலான ஹார்ட் பீட். ஆனா நாங்க சில வேளையில இந்த மருந்துகள் கொடுக்க அவன் ஹார்ட் பீட் சில வேளை ஆளும் கூறவே போகும். அப்ப அவைக்கு ஃபிளக்சுவேட் பண்ணுவேன். அவைக்கு அந்த மில்லியன்ஸ் எலக்ட்ரிக்கல் எக்ஸ்ட்ராஸுக்கு இருக்கிறபடியா திடீரென்று 150 போகும், திடீரென்று 50க்கு வரும். அப்படி பிரச்சனை இருந்தா சில வேளை இந்த பேஸ் மேக்கரை போடுறது என்ன, பேஸ் மேக்கர் நார்மலா அந்த குறைவான ரத்த துடிப்பை மட்டுப்படுத்தும். 60 கிலோ போகக்கூடாது. அது ஒரு காரணம் பேஸ் மேக்கர் போடுறது. ரெண்டாவது காரணம் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் பேஸ் மேக்கர் போடுறோன்னு சொன்னா, இப்ப நாங்கள் அந்த இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டை அந்த துடிப்பு சரி செய்யறதுக்கு சில வேளை அந்த ஏவி நோட அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றது, அந்த ஏட்ரியாவையும் வென்ட்ரிகுலையும் கனெக்ட் பண்ற ஏவி நோட பேர்ன் பண்றது, அப்ளைட் பண்ணால் கனெக்ஷனை ஃபுல்லா டிஸ்கனெக்ட் பண்ணி போட்டு கீழான இதுக்கு பேஸ் மேக்கரை போடுறது. அப்ப ரெகுலரா ஹார்ட் பீட் பண்ணும், மேல சண்டை பாட்டுக்கு துடிச்சு கொண்டு இருக்கும். அதால டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னென்று சொன்னால் அந்த ஏட்ரியல் கிக் ஒரு 20-30% பிளட் ஃப்ளோவை சரிப்படுத்துது. அப்ப அந்த ஏட்ரியல் கிக் இல்லாட்டி அவைக்கு அந்த கொஞ்சம் தொழிற்பாடு குறைவாத்தான் இருக்கும். ஆனால் அந்த படபடப்பிராது, இழப்பு கலப்பும் குறைவாயிரும். நல்ல வடிவாக விளங்கப்படுத்தினீங்க. அதுக்கு மற்றது எனக்கு அலர்ஜிக் டு பெனிசிலின். அப்ப ஏதாவது ஆன்டிபயோட்டிக் வேணும் என்றால் நான் எரித்ரோமைசின் தான் எடுக்கிறது. அதால ஹார்ட்டுக்கு பாதிக்கப்படுமா? தேவை என்றால் ஒரு ஷார்ட் கோர்ஸ் எடுப்பேன். அது பரவாயில்ல. ஆனா என்னென்னா நீங்கள் இப்ப எரித்ரோமைசின் கொடுக்குறவைக்கு உண்மையின்படி ஒரு இசிஜி செய்து, அதாவது அவைக்கு ரத்த அழுத்தம் அல்லது வேற எதுவும் வருத்தங்கள் இருந்தால் அல்லது வேற எதுவும் மருந்துகள் கணக்கு பாவிச்சு கொண்டு இருந்தா இசிஜி எடுத்து அந்த கியூட் இன்டர்வல் பார்க்கறது நல்லம். ஏனென்றா அப்படி கியூட் இன்டர்வல் கூடுதலா இருந்தால், பெண்களுக்கு 470க்கு மேலே இருந்தால் அது கூட, ஆண்களுக்கு 450க்கு மேலே, பெண்களுக்கு 470க்கு மேலே இருந்தால் எரித்ரோமைசின் எடுக்க நீங்கள் கட்டாயம் அந்த கியூட் இன்டர்வலை மானிட்டர் பண்ணணும். அதை எடுக்காம வர்றது நல்லம். நீங்க முந்தி எடுத்து பிரச்சனை வராட்டி பரவாயில்லை. ஆனா
எடுக்கிற முதல் இப்படி உங்களுக்கு வேறு எதுவும் வருத்தங்கள் இருந்தால் இரத்த அழுத்தம் அல்லது வேறு கன மருந்துகள் பாவிக்கிறதா இருந்தால் ஒரு QT பார்க்கறதுல ஒரு ஆபத்தும் இல்லை. எல்லோரும் ஒரு கேள்வி, கடைசி கேள்வி. எனக்கு இப்பொழுது ஹை பிளட் பிரஷருக்கு அமிலோடிபின் கொடுத்திருக்கிறோம். அப்ப நீங்க அந்த அமிலோடிபினும் அதிலும் வேற காரணமும் சொன்னீர்கள். அது என்ன காரணம் என்று தெரியவில்லை எனக்கு. அமிலோடிபின் பாவிக்கிறதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்கு. ஒன்று பிளட் பிரஷருக்கு, இரத்த அழுத்தத்துக்கு, உயர்ந்த இரத்த அழுத்தத்துக்கு, மற்றது அஞ்சாயிர நெஞ்சு வலிக்கு. ரெண்டுக்கும் நல்லா பாவிக்கலாம் அமிலோடிபின். அப்ப சில பேருக்கு நாங்க நெஞ்சு வலி பாவிக்கிறது, சில பேருக்கு உயர்ந்த இரத்த அழுத்தத்தை பாவிக்கிறது. 2 வருத்தம் இருந்தால் ஒரு மருந்திலேயே 2ஐயும் குணப்படுத்தலாம். மிக்க நன்றி தயாளன். நீங்க சிரிச்சு கொண்டே எல்லோருக்கும் வடிவாக விரிவாக சொன்னபடியால் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். கம் அகைன். தேங்க்யூ. சிட்னில இருந்து திருநாக்கரசு ஐயா, நீங்க பேசுங்க. மிக்க நன்றி தயாளன் டாக்டர் ஐயா. நான் கேள்வி கேட்க என்னவென்றால், இந்த கிறிஸ்டோ இருக்குது, ரோசுவாஸ்டாட்டின் அண்ட் அந்த ஸ்டாட்டின், அதால மஸ்குலர் பெயின் வர்றது ஒகேஷனலியா. So how to prevent it? அதான் just question. இப்ப நாங்கள் பழக்கம் பார்க்கிற ஸ்டாட்டின் வந்து 3: அட்ரோவஸ்டாட்டின், சிம்பஸ்டாட்டின், ரோசுவாஸ்டாட்டின். இந்த 3 ஒப்படைக்க ரோசுவாஸ்டாட்டினுக்கு தான் அந்த மசில் பெயின் வரும் சாத்தியக்கூடு மிக குறைவு. அது 2 காரணம் இருக்கு. ஒன்று, ரோசுவாஸ்டாட்டின் வெரி எஃபெக்டிவ் என்றபடியா குறைஞ்ச அளவிலேயே இப்போ நாங்கள் 40 போகிறது குறைவு, அதே 20லேயே கட்டுப்படுத்தலாம், 10லேயே கட்டுப்படுத்தலாம். அப்போ ஒன்று செய்யலாம் என்னென்னா, உங்களுக்கு ஸ்டாட்டினால் இப்படி பாரதூரமாக தசனோ வந்தால் ஒன்று வந்து இந்த விட்டமின் டி லெவலை பார்க்கணும். ஏன்னா விட்டமின் டி லெவல் குறைவாக இருந்தாலும் ஸ்டாட்டினால் மசில் நோ வர சாத்தியக்கூறு இருக்குது. மற்ற இந்த கோஎன்சைம் 10 இருக்குது. இப்போ சில கேட்டால் விட்டமின் எடுத்தா என்னென்று, அதுகளை விட இப்போ இந்த CQ10 ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, CQ10. அங்கே நாங்கள் ஒவ்வொரு கவுண்டை வாங்கலாம். அப்போ ஸ்டாட்டினால் ஒரு தசனோ வந்தது என்றால் நாங்கள் சில வேலை சொல்கிறது இந்த CQ10 எடுத்து பாருங்க, கோஎன்சைம் 10. ஏன்னா அது ஒரு மசில் ப்ரோட்டீன். அது நாங்களுக்கு வயசு போக அதன் அளவு உடம்புல குறைஞ்சோண்டு போகிறது மசிலில், தசையில். அப்போ அதை எடுத்தாலும் இந்த தசனோ வரும் சாத்தியக்கூறு குறைவாக இருக்கும். அப்போ விட்டமின் டி, CQ10 அப்படி எடுத்தும் உங்களுக்கு தசனோ பரதூரம் வந்தால் ஸ்டாட்டின டோஸை குறைச்சிட்டு எசெட்ரோல் 10 மில்லிகிராம் ஆட் பண்ணினால் நீங்கள் உங்களோட கொலஸ்ட்ராலை நல்லா கட்டுப்படுத்தலாம். அதுக்கும் சரிவராட்டி ஃபெம்பிரோயிக் ஆசிட் ஒரு புது குளுசை வந்திருக்கு. இப்போ கழிஞ்ச 5 வருஷமாக பாவிக்கிறோம். அதுவும் குளுசை தான். அதுக்கும் ஸ்டாட்டினுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஃபெம்பிரோயிக் ஆசிட் வெரி ஸ்பெசிஃபிக் டு த லிவர் ஈரலில் மட்டும்தான் கொலஸ்ட்ராலை குறைக்கும், தசையை பாதிக்காது. அப்போ யாராக்காவது அந்த தசையால் பக்க விளைவு ஏற்பட்டது என்றால் ஸ்டாட்டினுக்கு பதிலாக ஃபெம்பிரோயிக் ஆசிட் பாவிக்கலாம். அப்போ எத்தனையோ விஷயத்தில் நாங்கள் இதை மாற்றலாம். என்ன, ஒன்று ஸ்டாட்டின் அளவை குறைக்கலாம், CQ10 பாவிக்கலாம், அல்லது விட்டமின் டியை பாவிக்கலாம், அல்லது எசெட்ரோலோட சேர்க்கலாம், அல்லது இவ்வளவு செய்தும் சரிவராட்டி ஸ்டாட்டினை நிப்பாட்டி போட்டு ஃபெம்பிரோயிக் ஆசிடை பாவிக்கலாம். அதுவும் குளுசதான். மிக்க அருமையான விளக்கம். இதயம் சம்பந்தமான கேள்விகளுக்கு அருமையாக நீங்கள் விளக்கம் கூறியிருந்தீர்கள். மிக்க நன்றி. வணக்கம். டாக்டர் நவரட்னம் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் ரஞ்சதாளன், திரும்ப உங்களை பார்த்து நன்றி. நல்லா கேட்டுக்கொண்டிருந்தேன். அப் டு டேட் இப்போ வந்த ரிசர்ச் எல்லாத்தையும் பார்த்து பேசியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அத்துடன் நான் ரூமட்டாலஜிஸ்ட்படியால் எலும்பு சம்பந்தப்பட்ட வருத்தங்களை நான் வைத்தியம் செய்வது உண்டு. அதிலே ஒஸ்டியோபோரோசிஸ், ஒஸ்டியோபீனியா இருக்கிறவர்கள் கல்சியம் எடுக்காமல் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் மாத்திரம் எடுக்கலாம். விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸுக்கும் உதவி செய்யும் என்று ஆராய்ச்சி இருக்கிறது. அதனால் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ். ஆனால் சாதாரணமாக வெயிலில் வெறுமையிலோடு நின்றால் வருகிற விட்டமின் டி போதும். ஆனால் இந்த ஒஸ்டியோபீனியா, ஒஸ்டியோபோரோசிஸ் உள்ளவர்களுக்கு எலும்பு பாதிக்கப்படுறபடியால் கல்சியம் எடுக்காமலே விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்தால்
உணவில் உண்ணும் கல்சியத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். உணவில் உண்ணும் கல்சியத்தை அப்சர்வ் பண்ணுறதால உடம்புக்கு கெடுதி வராது. ஆனால் சப்ளிமெண்ட் கொடுக்கும் பொழுது கெடுதி வரும். அதைத்தான் நான் கூற விரும்புகின்றேன். மற்றது பல விஷயங்களும் நீங்கள் சொன்னது உண்மை. அத்துடன் எனக்கு உங்களை பிரத்தியமா தெரிந்தானே பல வருஷமா. நன்றி 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 நன்றி. நல்ல பதில். அது உபயோகமானது. அதாவது எலும்பு வருத்தம் உள்ளவர்களுக்கும் கல்சியம் டேப்லெட் தேவையில்லை, தனியாக விட்டமின் டி எடுக்கலாம். நன்றி. நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் நன்றி சொல்லத்தான் டாக்டருக்கு வந்தேன். மிக்க நன்றி டாக்டர். நீங்கள் டெலிஃபோனில் கூட சொல்லிவிட்டீர்கள், எத்தனை கேள்வி என்றாலும் நீங்கள் எடுக்கலாம் என்று. அவ்வளவு தாராள மனம் உங்களுக்கு. இவ்வளவு நேரத்தை, உங்களுடைய நேரத்தை, ஒரு கன்சல்டனை போய் மீட் பண்ணுறேன்னா எவ்வளவோ நாள் வெயிட் பண்ண வேணும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு வந்து இவ்வளவு பொறுமையாக சொல்லி தந்ததுக்கு ஸ்தலத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்ல விருப்பமாக இருக்கும். நேரத்தை கருதி எல்லோற்ற சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் உங்களை மற்ற கேள்விகளோடு இப்படி செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. டைமொழிக்கு எல்லாம் முடிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த கேள்விகளை நாங்கள் எடுத்து வச்சு உங்களுக்கு தரம் போடுது. உங்களுக்கு ஈஸி, இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கும் ஈஸியாக இருக்குது. மீண்டும் தொடருவோம் உங்களுடைய கேள்வி பதிலுக்கு. மிக்க 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 நன்றி. நன்றி. உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு. நன்றி நன்றி. டாக்டர் ஜெகநாதன், நீங்க சொல்லுங்க. Thank you for this very informative presentation. உங்களை மாதிரி புன்முறுவலோட எல்லா டாக்டர்ஸும் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசித்தேன். நீங்கள் அந்த வாய் வீச்சுன்னு சொல்லிக்கல இந்த தடத்திலே தான் ஒருவர் கூறினார், நாங்கள் எங்களோட வார்த்தை மற்றவர்களை அடிமையாக்கும் என்று நோக்கிறோம். நாங்கள் அப்படி இருக்கோம். எங்களோட மௌனம் வந்து தான் அவர்களை அடிமையாக்கணும். எங்களோட வார்த்தை நாங்கள் மற்றவர்களை அடிமையாக்க பார்க்கணும். ஒரு கேள்வி வந்து இந்த டக்கிகார்டியா 100 அது நீங்க அதுல எனக்கு இருக்கு. இது சிக்னிஃபிகன்ட். நீங்க சைனஸ் எடுத்துமையான நான் யோசிச்சேன், இது டக்கிகார்டியா. ஐ டிடன்ட் கோ டு இன்வெஸ்டிகேஷன். ஐ அம் only taking eye drops which has got timolol or beta blocker இல்லையா? மற்றபடி டக்கிகார்டியாக்கு 7 காரணங்கள் இருக்கு. அதாவது இருதய அழுத்தம் உள்ளவர்களுக்கு வரலாம் சைனஸ் டக்கிகார்டியா. மற்ற இந்த மருந்துகளால் 100. I mean, I haven't gone for an ECG. எடுத்துக்கிட்டோம், they have not commented. என்னன்னா இப்ப எங்கள் எல்லாருக்கும் இந்த சிம்பத்தட்டிக் அண்ட் பராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலன் தூண்டுனோவும் மற்ற ரிலாக்ஸிங் வேகஸும் பேலன்ஸ் வந்து வேறுபடும். நேரத்துக்கு நேரம், சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம். அப்போ அது ஒரு காரணம். இப்போ சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் கூட இருந்த இப்போ அவையல் வந்து நித்திர கொள்ளைக்கு அவன் இருதயத்தில் இப்போ உங்களுக்கு நைட் டைமில் when you are fast asleep, இரவு மிட் நைட்டில் பட்ஸை பார்த்து அது குறைவாக இருந்தால் அதன் அர்த்தம் மேபி உங்களோட ஸ்டிமுலன் நர்வ்ஸ் கூட வேலை செய்யுதுன்னு தான். அது கூடாதுன்னு இல்லை. ஆனால் இருதய துடிப்பு 50க்கும் 60க்கும் இடையில இருந்தால் அதை சொல்கிறது வெரி ஹெல்த்தின்னு. Oh, thank you. Yeah, I'm 75, so I'm happy to be. நன்றி. அடுத்ததாக இலங்கையிலிருந்து இப்ப நேரம் வந்து அதிகாலை 3 மணி. ஜிமி சுவாமிநாதன், எங்களோட கேள்வியை கேளுங்க. தேங்க்யூ. எல்லாரையும் பார்த்ததில் சந்தோஷமாக இருக்குது. சிரிச்ச முகத்தோட டாக்டர் எல்லாருக்கும் பதில் அளித்ததை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இது முக்கியமான ஆன்சர். எல்லாற்ற கேள்விகளுக்கும் இது தேவை. இவ கேட்கணும் அவ கேட்கணும் எல்லாருக்கும் உதவக்கூடியதாக இருக்குது ஒவ்வொரு கேள்வியும் உங்களோட பதில்களும். நான் கேட்க வந்தது விட்டமின் டியை பற்றி சாந்தி மாஸ்டர் கேட்டு நான் அறிஞ்சிட்டேன். விட்டமின் D3 நல்ல மண்டு. நான் அதோட டாக்டர் கல்சியம் எடுக்கிறேன். நான் அது நானாவே எடுக்கிறேன். நோபடி டிடன்ட் டெல் மீ, பட் நானாவே எடுக்கிறேன். நான் அது நல்லவா கூடாதான்னு தான் இப்போ கேட்குறேன். அது கூடாது. அதான் அந்த இது முந்தைய கணவர் கேட்டுக்கொண்டே இருந்தவ. இப்போ நான் முந்தைய நாள் சொல்றது தெரியாத எடுத்தாருங்கோ ஆண்டு. ஆனால் இப்போ நிச்சயமான சொல்றது கல்சியம் குளுசைக்கும் இருதயத்துக்கும் பாதிப்பு இருக்கு. அப்ப இருதயத்தை பொறுத்த மட்டத்துல கல்சியம் குளுசைம் எடுக்காதீங்கோ. அது அந்த ஆராய்ச்சி வந்து நான் டயபெட்டிக், அதாவது நீரிழிவு நோய் இல்லாதவைக்கும் செய்திருக்கு, நீரிழிவு நோய் உள்ளவைக்கும் செய்திருக்கு. அந்த பிரத்யேகமாக நான் காட்டிய இது வந்து நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு மிகவும் கூடுதலான பாதிப்பு.
கால்சியம் குளிசையால். அப்போ கால்சியம் குளிசை தேவை இல்லாட்டி நீங்களா போய் தயவு செய்திடாதீங்கோ, தேவையில்லை. ஆனால் பாதிப்பு தான் வரும். அப்போ நீங்கள் அப்படி ஏதாவது வாங்கி பாவிக்கணும்னா தான் இந்த சில மருந்துகள் இருக்குது. இப்போ CQ10 ஒமேகா-3 அது மேபி பெட்டர் திறமானதாக இருக்கும் இந்த கால்சியம் குளிசையை விட. கால்சியம் குளிசையால் எந்த விதமான நன்மையும் இருதயத்துக்கோ இருதய குழாய்களுக்கோ இல்லை. எனக்கு குரோனிக் ப்ராங்கைட்டிஸ் இருக்கிற படியினால நான் கால்சியம் எடுக்கிறேன். அதையும் எடுக்கிறேன்னா அதை விட 50+ சிம்டமும் எடுக்கிறேன் நான் சின்ட்ரம். அப்போ இதெல்லாம் நானாத்தான் ஒருவரும் சொல்ல இல்லை. அந்த 50+ சின்ட்ரம்ன்ற குளுசு அதையும் எடுத்து இந்த கால்சியம் எடுத்து எல்லாத்தையும் நல்ல மட்டும் எடுக்கிறேன். இப்போ D3யும் எடுக்கிறேன் நான். அப்போ நான் இப்போ உங்களோட அட்வைஸின் படி விட்டமின் சியை விடுகிறேன். மற்றது சின்ட்ரம் சொல்லுங்க என்ன ப்ளீஸ். விட்டமின் சியின் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்றால் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வரும் சாத்தியக்கூற கொஞ்சம் குறைக்குது. அவங்களுக்கு தடிமல் வந்திருந்தா விட்டமின் சி அந்த நேரம் எடுக்கலாம். மற்ற இதயத்துக்கு விட்டமின் சி இன்ஃபேக்ட் ஒரு ஆராய்ச்சியில் அந்த ஆக்ஸ்போர்டில் ஒரு ஆராய்ச்சி செய்த விட்டமின் சியும் விட்டமின் இயையும் சேர்த்து விட்டமின் இயால் பாதிப்பு, விட்டமின் சியால் ஒரு நன்மையும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. நான் என்ன குரோனிக் ப்ராங்கைட்டிஸ் வரையக்குள்ள தான் தேவைப்படும்னு சொல்லி எடுக்கிறேன் நான். அப்படி எடுக்கலாம் நீங்களும். விட்டமின் சி உங்களுக்கு இம்யூனிட்டியை கூட்டும், நோயின் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விடியப்புறம் 3:15. ஆனால் இந்த கேள்வி எல்லாருக்கும் இது உதவக்கூடியதாக இருக்குது. இப்போ சில வேளையில் மற்றவை கேள்வி கேட்டால் மற்றவைக்கு பிடிக்காது, என்னப்பா இந்த நேரம் எடுக்கிறேன். ஆனால் இந்த கேள்வி எல்லாருக்கும் உதவுது. ஒவ்வொருவற்ற கேள்வியும் இந்த 95 பேருக்கு உதவக்கூடியதாக இருக்குது. சிரிச்ச முகம், அன்பான பதில், மீண்டும் வரவும். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டருக்கும் நன்றி. தளத்துறையில் எல்லாருக்கும் நன்றி. நான் இங்கே 3:15 எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குட் மார்னிங் ஃபார் மீ.